பகுத்துண்டு பள்ளியுறவும்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இருந்தும் உயிர் வாழ்தல் வென்றின் பறந்து கெடுக உலகியேற்றினான் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சமநீதி பேசிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் வள்ளுவரை தொழுது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லுகிறோம். இன்றைக்கு ஒரு பட்டிமன்ற தலைப்பே ஒரு அருமையான ஒரு தலைப்பை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு தலைப்பை கொடுத்திருக்காங்க. சமூக வலைத்தளங்கள் நமக்கு இப்போது ஒரு புதிய வரவாக கடந்த 10-12 ஆண்டுகளாக அந்த வரவு கிடைத்திருக்கிறது. தொடுதிரை பேசி வந்த பிறகு புலனம், முகநூல், இன்ஸ்டா, என்னமோ பேர்லாம் ஒரு எக்ஸ்ன்னு புதுசாக வந்ததுக்கு நிறைய வந்திருக்கு. இந்த சமூக வலைத்தளங்கள்லாம் நமக்கு பயன் தருகின்றனவா அல்லது தொல்லை தருகின்றனவா? இவையெல்லாம் நமக்கு வரமா அல்லது சாபமா? இதுதான் தலைப்பு. உலகத்திலே ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கடவுள் ஒருத்தங்கிட்ட சொல்லி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டாராம். 3 வரம் தர வாங்கிக்கோ அப்படின்னாராம். முதல் வரம் என்ன ஆகும்னு கேட்டாராம். இல்லைங்க, நான் முதல்ல போய் என் மனைவி கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்றேன்னு சொன்னாராம். சரி, ஒரு வாரம் முடிச்சு போச்சு அப்படின்ட்டாராம். மனைவி கிட்ட போய் கேட்டாராம், என்ன வரம் கேட்கலான்னு சொல்லிட்டு. மனைவி சொன்னாங்களா, இதுதான் வரம் கேட்பாங்க. நேராக போய் என் மனைவி கிட்ட கேட்டுட்டேன், அவங்க சொல்லலாம்னு சொல்லிட்டாங்க, நான் வரம் கேட்கட்டுமான்னு கேட்டாருங்க. 2வது வரம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாங்க. 2வது வரம் முடிஞ்சு போச்சுட்டாராம். சரி, அப்ப என்னங்க பண்றேன்னா 3வது ஒரு வாரம் இருக்கு, அதை ஒழுங்கா கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு கேட்டாராம். ஐயா, நீங்க கொடுக்குறீங்களா வரோம், இதெல்லாம் உண்மையில் நான் சீக்கிரத்தில் நடந்துருமான்னு கேட்டாராம். உங்களுக்கு 3வது வாரம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி போயிட்டாராம் கடவுள். அந்த மாதிரி ஒரு வரத்தை கூட சரியாக பயன்படுத்த தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். சில பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சாபமாகவே வரும். அந்த சாபங்களை கூட மிகச் சிறப்பாக தங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறுபவர்கள் இருக்கிறார்கள். தோல்விகள், அவமானங்கள் இதையே சந்தித்துக் கொண்டிருப்பார்கள் வாழ்க்கையில். ஆனால் நிறைவிலே பார்க்கிற போது அவர்கள் வெற்றியாளர்களாக இருப்பார்கள். ஏதோ ஒரு மீனவ கிராமத்திலே பிறந்து, கல்வி அறிவில்லாத ஒரு கிராமத்திலே பிறந்து, இவனெல்லாம் என்ன பண்ண போறான்னு நினைச்சு ஒரு செய்தித்தாள் போடுகிறவனா தன் வாழ்க்கையை தொடங்கி இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக, மிகச்சிறந்த ஆகச்சிறந்த அறிவியல் மேதையாக, யாருமே அவரை கடந்து விட்டு சென்றுவிட முடியாது என்கிற அளவுக்கு அதை நிர்ணயித்துக் கொண்ட அப்துல் கலாமும் இருக்கிறார். அவர் ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டுல பிறந்து, கல்வி செல்வத்தோடு இருக்கக்கூடிய வீட்டுல பிறந்து வளர்ந்தவர் கிடையாது. எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லாம, அனைத்து வாய்ப்புகளும் மறுக்கப்பட்ட ஒரு சிறிய கிராமத்திலிருந்து வருகிறது. அவர் தனக்காக விதிக்கப்பட்ட சாபங்களை எல்லாம் வரங்களாக மாற்றார். எனவே வரம், சாபம் என்கிற தலைப்பிலே இன்றைய இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாம், சமூக ஊடகங்கள் எல்லாம் வரமா சாபமா என்கிற தலைப்பிலே பேச வேண்டும். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய தாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடியவர் நம்முடைய அம்மா அவர்கள் இன்றைக்கு நடுவராக பொறுப்பேற்றிருக்கிறார். என்னை பொறுத்தவரை அவருடைய பெயரை சொல்வதை கூட நான் தவிர்க்க விரும்புகிறேன். அம்மா என்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனாலும் அம்மா என்று சொல்லிவிட்டு சென்றால் யார் என்று தெரியாமல் போய்விடுமே என்பதற்காக சொல்லுகிறேன். இன்றைய பட்டிமன்றத்துடைய நடுவராக இருப்பவர் திருக்குறள் செல்வி, முத்தமிழ் சுடரொளி, ஔவையார் விருது பெற்ற நம்முடைய அன்புக்கினிய, மதிப்புக்குரிய, பாசத்துக்குரிய, மாண்புக்குரிய அன்னையார் திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்கள் இன்றைய பட்டிமன்றத்திற்கு நடுவராக பொறுப்பேற்றிருக்கிறார். இத்தனையும் சொன்ன பிறகு அவருக்கு இன்னும் சில சிறப்புகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார்கள், நிறைய பன்னாட்டு கருத்தரங்களை கலந்து கொண்டிருக்கிறார்கள், அதற்கு கட்டுரைகள் சமர்ப்பித்திருக்கிறார்கள்.
பல்வேறு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் சென்று பேசி வருகிறார்கள். அந்த கல்லூரி மாணவர்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டும் வகையிலே, நெறிகாட்டும் வகையிலே, திருக்குறள் வழியிலே நின்று உரைகள் ஆற்றி வருகிறார்கள். இப்படி பல்வேறு திறமைகளை பெற்றவர், அருமையான கவிஞர், அருமையான பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர். இவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நடுவராக இருப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கூட பல பட்டிமன்ற நடுவராக இருந்தேன். நம்மளுக்கு அடாலடி தடாலடி அவ்வளவுதான். நம்மளுக்கெல்லாம் அடாலடி தடாலடி அத்தை இத்த சொல்லிட்டு போயிடும். இவங்க அப்படி கிடையாது. அறிவு சார்ந்த கருத்துக்களை வழங்கக்கூடியது. அதற்காக உட்கார்ந்து உழைத்து கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அப்படிப்பட்டவர் இன்றைக்கு நடுவராக அமர்ந்திருப்பது இந்த பட்டிமன்றத்துடைய சிறப்பாக பார்த்து. அடுத்ததாக 2 அணிகள், ஒன்று சாபம் சொல்றது ஒரு அணி, இன்னொன்று வரம் சொல்றது ஒரு அணி. வரம் என்கிற அணியை பேசுவதற்கு கோவையைச் சேர்ந்த திருமதி தேன்மொழி அம்மையார் அவர்கள் இளைஞர்கள். பல பட்டிமன்றங்களை கண்டவர்கள். இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்திலே அணி தலைவராக நின்று சமூக வலைத்தளங்கள் எல்லாம் நமக்கு வரங்கள் தான் என்று பேசுகிறார். இந்த பக்கத்திலே சாபம் என்ற தலைப்பிலே பேசுவதுதான். இவர் எப்போதுமே ஒரு எதிர்மறை, இந்த நாட்டுக்கு எந்த வகையான தீங்கு விளைவித்துக் கூடாது என்பதற்காக அந்த எதிர்மறை விளைவுகள் நமக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனம் உள்ளவர். அதனால் சாபம் என்கிற தலைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு வரமாக வந்திருக்கக்கூடிய, மகளாக இருக்கக்கூடிய திருமதி சிவகாமி சண்முகம், திருக்குறள் கொன்ற விருது பெற்றவர். திருமதி ராஜாமணி அம்மையாருடைய அடியொற்றி வளர்ந்து கொண்டிருக்கிறது. மிகச் சிறப்பாக பட்டிமன்றங்களை பலவற்றில் பேசி சிலவற்றில் அணி தலைமை வகித்து, பலவற்றில் அணி தலைமை வகித்து, சிலவற்றில் தலைமையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து சிறுவர் பட்டிமன்றங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குநராக இருக்கிறார். இது எல்லாவற்றையும் விட 1000 மாணவர்களை திருக்குறள் வாசிக்க வைத்து அவர்களை நெறிப்படுத்தி இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகளை கொண்டவர். இப்படிப்பட்ட பல்வேறு வரங்களை தன் கைகளிலே கொண்டு வந்தவர். இது எல்லாம் எதன் மூலமாக செய்தார்? சமூக வலைத்தளங்கள் மூலமாக செய்தவர். அவர் என்ன சொல்றாரு? இந்த சமூக வலைத்தளம் சாபோன்னு பேசுறாரு. அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்றாங்க. இதனால இந்த எதிரணிக்கு ஏதோ சில முக்கியமான விவரங்களை கொடுத்து விட்டதாக நீங்கள் கருத வேண்டாம். அதற்கு பதில் அவர் வைத்திருப்பார்கள். எனவே ஒரு அருமையான பட்டிமன்றம் தொடங்க இருக்கிறது. இன்னும் இந்த அணியில 2 பேர் இந்த அணியில என்ன பேச இருக்கிறார்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியாக பயன்படுத்தி சரியான கருத்துக்களை, சீரிய கருத்துக்களை வழங்கி இந்த பட்டிமன்றத்தை அனைவரும் சேர்ந்து சிறப்பிக்க வேண்டும். உங்களுக்கான ஒரு சிறந்த தீர்ப்பை வழங்குவதற்காக நம்முடைய ஈரோட்டு அம்மையார் திருமதி ராஜாமணி வந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்களையும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்க அனைவரையும், இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு, இந்த சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக பார்த்துவிட்டு அதை சப்ஸ்கிரைப் செய்பவர்களையும் செய்யாதவர்களையும், ஃபார்வர்டு செய்பவர்களையும் செய்யாதவர்களையும், லைக் கொடுப்பவர்களையும் கொடுக்காதவர்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீண்ட ஒரு பட்டிமன்றத்தை நடத்தி சில நேரம் தீர்வையும் இங்கே சொல்லிவிட்டு சென்ற ஐயா அவர்களுக்கு நன்றி. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கிறோம். இன்றைய நிகழ்விலே இதை ஒருங்கமைத்து சீராக்கி கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், இந்நிகழ்விலே பங்கெடுத்துக் கொள்ள வந்திருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்கள், பேச்சாளர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வுக்குள் நாம் நுழைய. இன்றைய பட்டிமன்றத்திற்கான தலைப்பு இன்றைய சூழலில் சமூக வலைதளங்கள் வரமா சாபமா? இன்றைய சூழலில் சமூக வலைதளங்கள் வரமா சாபமா என்ற பட்டிமன்ற தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இதிலே வரமே என்ற தலைப்பிலே கவிஞர் தேன்மொழி ராஜமாணிக்கம்
கோவையிலிருந்து கலந்து கொள்கிறார். அந்த அணி தலைமையின் கீழே கவிஞர் திலகம் இரா சந்திரசேகரன் அவர்கள் சென்னையிலிருந்தும், திருமதி சரஸ்வதி ஐயப்பன் திருச்சியிலிருந்தும் வரமே என்ற அணியில் பேச இருக்கிறார்கள். இன்றைய சூழலில் சமூக வலைதளங்கள் சாபமே என்ற தலைப்பிலே அந்த அணிக்கு தலைமை தாங்கி இங்கே தன்னுடைய கருத்துரையை பதிப்பிக்க இருக்கிறார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள். அவரை தொடர்ந்து அவருடைய அணியிலே முனைவர் ஆர் கௌரி அவர்கள், கவிஞர் மகாலட்சுமி சேலத்திலிருந்து இணைந்து கொள்கிறார்கள். இன்றைய சூழலில் சமூக வலைதளங்கள் வரமா சாபமா? வரம் என்றால் என்ன, சாபம் என்றால் என்ன? வரம் என்பது நமக்கு தேவையான ஒன்றை, நமக்கு வேண்டிய ஒன்றை, நமக்கு மட்டும் நன்மை அளிக்கக்கூடிய ஒன்றை நம்முடைய உடலை வருத்தி, மனதை வருத்தி அதை அளிப்போரிடமிருந்து பெற்றுக்கொள்வது நமக்கு சாதகமான ஒன்று வரம். சாபம் என்பது என்ன? சாபம் என்பது பிறருக்கு தீங்களிக்கும் பொழுது நம்முடைய செயல்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய அந்த பணிகள் பொதுவாக இந்த சமூகத்தை அழிக்கும் பொழுதோ, தீங்கு செய்யும் பொழுதோ நமக்கு மட்டுமே அளிக்கக்கூடிய தண்டனை தான் சாபம். வரம் என்பதும் நமக்கான ஒன்று, சாபம் என்பதும் நமக்கான ஒன்று. வரம் என்பதனால் நமக்கு பயனுண்டாகலாம், மற்றவர்களுக்கும் பலன் இல்லாமலும் இருக்கலாம். சாபம் என்பது மற்றவர்களுக்கு பலன் பெற்று நமக்கு தீங்கிழைப்பதாக இருக்க. இப்படி வரமாக பெற்றோமா இந்த வலைதளங்களை, அல்லது அவை நமக்கு சாபமாக அமையப்பட்டிருக்கின்றனவா என்ற கருத்திலே இன்றைய பட்டிமன்றம் நிகழவிருக்கிறது. பொதுவாக இவற்றினால் நன்மைகளா தீமைகளா என்பதுதான் என்னுடைய உட்பொருளாக அமைகிறது. இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை கவிஞர் பெருமக்களையும் வரவேற்று, இதிலே பார்வையாளராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த அம்மையார் அவர்களையும் வரவேற்று, அந்த நிகழ்வின் பொழுது மட்டும் நீங்கள் கருத்துரை ஏதாவது கேட்டால் சொல்லலாம் அம்மா, மற்றபடி நிகழ்வுக்குள் செல்லலாம். இன்றைய சூழலில் சமூக வலைதளங்கள் வரமே என்ற தலைப்பிலே இங்கே அதனுடைய அணித்தலைவராக கவிஞர் தேன்மொழி ராஜமாணிக்கம் அவர்களை வருக வருக என்று முதலாவதாக அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. திருவள்ளுவரின் வரிகளை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் புலவர் திருவள்ளுவர் அவர்களையும் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்டன் ஐயா அவர்களையும் வணங்கி நல்லதொரு பட்டிமன்றத்திற்கு நல்லதொரு தீர்ப்பு வழங்க ஈரோடில் இருந்து வந்துள்ள அவ்வை திருக்குறள் செல்வி திருமதி ராஜாமணி அம்மையார் அவர்களையும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். பட்டிமன்றத்தின் தலைப்பில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சமூக வலைதளங்கள் நமக்கு வரமே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்தையே உள்ளங்கையில கொண்டு வர்ற அளவுக்கு இந்த விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது அறிவியலின் கண்டுபிடிப்பு. வருங்கால சந்ததிகளின் அறிவு பசியை தீர்க்க வந்த ஒரு உணவு என்று கூட இதை சொல்லலாம். இந்த வலைதளங்கள் வந்ததனால் நம் அகிலத்தில் உள்ள அனைவரின் வேலை பழு சுமைதாங்கியாக அந்த வலைதளங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டன. வீட்டில் இருந்தபடியே அனைத்தையும் செய்வதற்கு ஏதுவாக இருக்கின்றது. இவ்வளவு ஏன், அந்த வலைதளங்களை இறைவன் அருளால் வரமாக பெற்றதனால் தான் நாங்கள் இங்கு வரம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளோம். நடுவர் அவர்களே, அவர்கள் சாபமாக பெற்றுள்ளார்கள். பாவம், அவர்களை பார்க்கும் பொழுது அனுதாபமாக இருக்கின்றது. அதாவது ஒரு நூலகம் திறக்கப்படும் பொழுது 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன. அந்த நூலகத்திற்கு சென்று நூல்களை எடுத்து அதை நாம் நம் அறிவை பெருக்கிக் கொள்கின்றோம் அன்று. ஆனால் இன்று நாம் ஒரு சிறு குறிப்பு வேண்டும் என்றால், நம் அறிவு பசிக்கு ஒரு தீனி வேண்டும் என்றால் உடனே நாம் செல்வது எங்கே? உடனடியாக நாம் கண்டறிவது கூகுள் தான். நாம் சர்ச் பண்றோம். வீட்டுல இருந்தபடியே பயணித்துக் கொண்டே கூட எங்க இருந்தாலும் நம்ம உடனுக்குடன் நாம் செய்திகளை அறிவதற்கு
இன்னைக்கு வந்து வலைதளங்கள் தான் பயன்படுது. இவ்வளவு ஏன் நடுவர் அவர்களே, அன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் +2 படிக்கல 83 84ல ரிசல்ட் வரும்னா பேப்பர்ல போய் பார்க்கணும். அந்த பேப்பர் 6 மணிக்கு பத்திரிகை எப்ப வரும் வரும்னு தவியா தவிச்சுக்கிட்டு இருப்போம். பேப்பர்ல நம்ம நம்பர் வருமா அப்படின்னு. அப்பெல்லாம் பாஸ் பண்றதே ஒரு பெரிய செயல். ஆனா இன்னைக்கு வீட்டுல இருந்தபடியே நம்ம மொபைல்லயே பாத்துக்கலாம் ரிசல்ட் ரொம்ப ஈஸியா. அவ்வளவு ஏன் அன்னைக்கு வந்து எங்க கணவர் வந்து பணி நிமித்தமாக வெளியூர்ல தான் இருந்தாங்க. நான் வந்து என்னுடைய குழந்தைகளை பள்ளி பருவத்துல வீட்டுல வச்சிருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா ஈபி கட்டுறதுக்கு கியூல போய் நிக்கணும். அப்புறம் ஹவுஸ் ரெண்ட் போடுறதுக்கு பேங்க்ல போய் கியூல நிக்கணும். இப்படி நேரம் வந்து நிறைய வெளியமாயிக்கிட்டே இருந்தது. ஆனா இன்னைக்கு எல்லாமே உட்கார்ந்த இடத்துல இருந்து ஜிபே, போன்பே என்ன வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். எல்லாமே வீட்டுல இருந்தபடியே நம்மளுடைய வசதிகளை, நம்மளுடைய வேலைகளை எளிதாக்கி நம்மளுடைய வேலை பளுவை குறைக்கின்றது. ஏன்னா இன்றைக்குடைய கால சூழ்நிலை நம்ம நடந்தோம், அப்புறம் ஓடணும், இப்ப அதை கடந்து பறந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த கலியுகத்தின் கடைசி காலம் பறக்கக்கூடிய நிலையில் இருப்பதால் நம்முடைய வேலைகளையும் எளிமையாக்கி தந்தது இந்த கூகுள். அன்னைக்கு பாத்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அதை திருத்தி எப்படி சொல்லணும்னா மாதா பிதா குரு கூகுள் தெய்வம். ஆமா, இன்னைக்கு கூகுள் தான் நமக்கு வந்து ஒரு தெய்வமா இருக்குது. நம்ம வந்து வெளியில போனா வீட்டை பூட்டி சாவிய பத்திரமா வச்சுக்கிறோமோ இல்லையோ, முதல்ல சார்ஜர் இருக்கா, போன்ல சார்ஜ் இருக்கா, அந்த பின் சரியா இருக்குமா, இதையெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம வீட்டை விட்டே கிளம்புறோம். இவ்வளவு ஏன் நடுவர் அவர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் படிச்சுட்டு எல்லாரும் மேல் நாடுகள்ல அயல் நாடுகள்ல போய் அவங்களுடைய பணி நிமித்தமா அங்கதான் போய் பொருள் ஈட்டுறதுக்கு செல்றாங்க. அப்ப அவங்க கிட்ட எல்லாம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா தபால் தான். இந்த எப்படி நம்ம வந்து அன்னைக்கு வந்து இந்த ரிசல்ட்ட வந்து பேப்பர்ல பாத்துக்கிட்டு இருந்தோமோ, அதே மாதிரி தபால்காரர் எப்ப வருவாருன்னு ஏங்கி ஏங்கி தபால்காரர் வந்து ஒரு பெரிய ஹீரோ ஒரு வீட்டுக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. வீடியோ கால் போட்டு பேசலாம். நம்ம பேரன் பேத்தி எல்லாம் எப்படி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் ஆயா வீட்டுல அப்பத்தா வீட்டுல எல்லாம் பிள்ளைங்க வளர விடுறது இல்ல, 1 2 வச்சிருக்கிறதுனால அவங்கதான் வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கூட அவங்களுடைய ஒரு செயல்களையும் உடனுக்குடன் நேர்ல பாக்குற மாதிரி, நம்ம வந்து நேர்ல கூட அப்படி பார்ப்போமான்னு தெரியாது. இந்த ஆன்லைன்ல இந்த வீடியோ கால் போட்டு பேசும்போது பார்க்கும்போது அவங்க எப்படி இருக்காங்க, என்ன சாப்பிட்டாங்க அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வலைதளம் வசதியா இருக்கு. அதை விட ஏன் நடுவர் அவர்களே, இன்னைக்கு கல்யாணம் பண்ணி போற பிள்ளைங்களுக்கு சமைக்க தெரியலன்னா கவலையே இல்லை. யூடியூபர் தட்டினா போதும், ஆல இருந்து அச்சு வரைக்கும் எல்லாம் அழகா சொல்லி தருது, வரிசையா சொல்லி தருது. அதை பார்த்து அழகா செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, தீபாவளிக்கு அதிரசம் வேணுமா, முறுக்கு வேணுமா, எல்லாமே அதை விட இன்னும் அட்வான்ஸ். செய்ய முடியலையா உடனே டோர் டெலிவரி. வீட்டுல சமைக்க முடியலையா புக் பண்ணலாம். ஜொமேட்டோ, ஸ்விக்கி, என்ன வேணாலும் ஸ்விக்கி, என்னென்னமோ ஆப் இருக்கு. அந்த ஆப்ல புக் பண்ண போதும், எல்லாம் வீட்டு வாசல்ல கதவை தட்டி கொடுத்துட்டு போறாங்க. இன்னைக்கு செல்லு வந்ததுனால சொல்லு போச்சு, அது ஒத்துக்கிறேன். ஆனா இந்த பேசுறதுனால நிறைய பிரச்சனைகள் தான் வருது, சண்டை சச்சரவுகள் வருது. இது நம்ம பேசாம அலைபேசியை வச்சு அதை அறிவுக்கு பயன்படுத்தலாம். அறிவுக்கு பயன்படுத்த போது அது வந்து நமக்கு நல்ல ஒரு பயனுள்ளதா இருக்கு. இப்ப கத்தி இருக்கு, மருத்துவர்கிட்ட இருக்கும்போது அந்த கத்தி வந்து அறுவை சிகிச்சைக்கு பயன்படுது. கடைக்காரன் இருக்கும்போது ஆடு வெட்ட பயன்படுது. அடுப்படியில அம்மா கிட்ட இருக்கும்போது அது ஆப்பிள் வெட்ட பயன்படுது. அப்ப நம்ம பயன்படுத்துற முறைதான், நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுலதான் அது இருக்குது. நம்ம நல்ல விதத்துல அதை பயன்படுத்தினா சமூக வலைதளங்கள் நிச்சயமா நமக்கு வந்து ஒரு வரம் தான், அது ஒருபோதும் சாபமே அல்ல. இன்னைக்கு நம்ம படிக்கிறதுக்கும், நம்ம வந்து மேல்நாடுகளுக்கு போறதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு, ட்ரெயின்ல போறதுக்கு டிக்கெட் புக் பண்ண, எதுக்குமே நம்ம நேரத்தை குறைச்சு, நம்ம வேலை பழுவின் சுமையை குறைச்சு நமக்கு ரொம்ப வசதி பண்றது வலைதளங்கள் தான். அந்த வலைதளங்கள் வந்து ஒரு பொழுதும் என்னைக்கும் சாபமா இருக்கவே இருக்காது. அந்த வலைதளங்கள் விஞ்ஞானிகள் படைத்த அந்த வலைதளத்தை நம்ம பயன்படுத்தி முன்னேறுவோம் என்று என் முதல் சுற்றை முடித்து மீண்டும் இறுதி சுற்றுக்கு வருவேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு அம்மா. தேன்மொழி அவர்கள் மிக சிறப்பாக தன்னுடைய உரையை எடுத்துரைத்தார். ஆனாலும்
இங்கே வலைதளம் என்பது என்ன, இணையதளம் என்பது என்ன என்று 2 வேறு கருத்துக்களை நாம் சற்று வேறுபடுத்தி காண வேண்டும். நம்முடைய தலைப்பிலே இன்றைய சூழலில் சமூக வலைதளங்கள் வரமா சபமா என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறதுனால், இந்த சமூக வலைதளங்கள் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய கருத்துக்களை பதிவிடுவதற்கு, அவனுடைய கருத்து சுதந்திரத்தை ஆகியவற்றை பதிவிடுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் இயங்குவது. பொதுவாக முகநூல் பக்கங்கள், ட்விட்டர்கள், லிங்க்டின், மைஸ்பேஸ், நிக்கு, கூகுள் பிளஸ், டேக்டு, ஆர்கட், ஹைஃபை, மை இயர்புக், யூடியூப், ஃப்ளிக்கர், டிக்கு, எக்ஸல் பதிவங்கள், இப்படி நிறைய பக்கங்கள் இருக்கு. ஆனா இப்போ கூகுள் அப்படிங்கிறது ஒண்ணு வந்து சில பதிவுகளை நாம போடும் பொழுது அது சரி பண்ணி நமக்கு வெளிக்காட்டுது. அப்போ அந்த இதுல சற்று மாறுபட்டு இருக்கிறது. ஆனா இங்கு நாம பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அந்த சமூக வலைதளங்கள் தான் நமக்கு வரமா சாபமா அப்படிங்கிறது தலைப்பு கொடுத்திருக்காங்க. அதனால நிறைய இந்த யூடியூப் பத்தி, ஃபேஸ்புக் பத்தி, ட்விட்டர் பத்தி, எக்ஸல் பதிவுகள் பத்தி, அது பத்தி நாம நிறைய பேசிக்கலாம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. கல்வியினுடைய பயன்பாடு அதிகமா இருக்கு. அது மாதிரி இதனுடைய பயன் எதை பொறுத்து அமைகிறது அப்படிங்கிறதையும் நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க. வலைதளங்கள், சமூக வலைதளங்கள் நமக்கு வரமே அப்படின்னு ஆணித்தரமா சொல்லிட்டு போயிருக்காங்க திருமதி தேன்மொழி அவர்கள். இப்போ அவர்களுடைய கருத்துக்களை வெட்டி பேச வராங்க, இது சாபந்தான், இது வரமில்ல அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம். வாருங்கள் அம்மா, உங்களுடைய கருத்துக்களை பதிவு. தமிழுக்கு முதல் வணக்கம். தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இன்றைக்கு நடுவுநிலைமை வகித்து சிறப்பானதொரு தீர்ப்பு வழங்கவிருக்கும் அவ்வை திரு ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா, நீங்க சொன்ன மாதிரி வரம்னா என்ன? காத்திருந்து காலகாலமாக ஒரு கடவுளை நோக்கி நமக்கு தேவையான ஒன்றை தவம் இருந்து பெற்றுக்கொள்வதுதான் வரம். ஆனா இவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் பார்த்தா அதுல காத்திருப்பும் இல்ல, நமக்கு தேவையா அப்படிங்கிற நினைப்பும் இல்ல. தேவையோ தேவையில்லையோ, இவங்க சொன்ன மாதிரி கத்தி வந்து யாரு கையில இருக்கோ அதற்கேத்த மாதிரிதான் அதனுடைய பயன்னாங்க. அதைத்தான் நாங்களும் சொல்ல வரோம். கத்திய கொண்டு போய் குழந்தை கையில ஏன் கொடுக்குறீங்க? இன்னைக்கு எல்லா குழந்தைகளும் வந்து கையில அததான் வச்சுட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மருத்துவருக்கு தெரியும் கத்தியை எப்படி பயன்படுத்தணும்னு, வீட்டுல இருக்க இல்லத்தரசிக்கு தெரியும் ஒரு கத்தியை எப்படி பயன்படுத்தணும். ஆனா ஒரு குழந்தைக்கு தெரியுமா? ஆனா இன்னைக்கு எல்லா குழந்தைகள் கையிலயும் அந்த கத்தியை கொடுக்குறீங்க. அப்ப எப்படி அது வரமா இருக்கும்? கண்டிப்பாக அது சாபமாகத்தான் இருக்கும். ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் வந்து எப்படி வரமாக இருக்க முடியும்? அந்த இடத்துல உயிரிழப்பு வருது அப்படின்னா அது கண்டிப்பா நமக்கு வந்து சாபம் தான். நம்ம சொன்ன மாதிரி முகம் தெரியாமல் முகநூலில் பழகுகிறார்கள். புலனடக்கம் இல்லாமல் வந்து புலனத்துல ஆபாச செய்தியை போடுறாங்க, ஆபாச காணொலியை போடுறாங்க. கிசுகிசுக்களை வந்து கீச்சகத்துல வந்து பரப்புறாங்க. அளாவியில வந்து அர்த்தம் இல்லாம பேசுறாங்க. வலையொலியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து வலை வீசிதான் காத்திருக்கிறாங்க. அதுல எல்லாம் பார்த்தா வந்து நமக்கு பதட்டத்தை தான் தருது, பயத்தை தான் தருது. இதுல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பதிவை போட்டுட்டு இதை நீ பகிரலைன்னா, பகிர்ந்தால் நீ வந்து இந்தியன், இல்லைன்னா நீ ஆன்டி அப்படின்றாங்க. இத 100 பேருக்கு அனுப்பினா உனக்கு நல்ல செய்தி வரும், இல்லைன்னா வந்து உனக்கு கெட்ட செய்தி வரும்ன்றாங்க. இதெல்லாம் இல்லாம பண மோசடி வேற. குழந்தைகள் கையில நீங்க சொல்ற மாதிரி கொடுத்துட்டா அதுங்க என்ன பண்றோன்னே தெரியாம எதையோ பண்ணுதுங்க. விளையாட்டுன்னு அதுதான் பார்த்து பண்றாங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்குல வந்து பணம் வந்து வீணா போகுது. கஷ்டப்பட்டு நம்ம குடும்பத்துக்காக சம்பாரிச்ச பணம் வந்து குழந்தைகள்னால வீணாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா வந்து வேலை செய்யக்கூடியவர்கள் கூட இந்த மாதிரி இதுல போயிட்டு விளையாட்டுக்கு வந்து போய் அதுல விளையாண்டு அதுல வந்து சூது, அதுல போய் விளையாண்டு அதுல பணத்தை இழந்து அதனால கடன்பட்டு அதனால உயிரிழப்பு வருது. அப்ப இதெல்லாம் வரும்போது இது எப்படி நீங்க வரோம்னு சொல்லுவீங்க? இது வந்து அத்தியாவசியமா? அனாவசியமான வேலை. இதனால வந்து குழந்தைகளுடைய உடல் நலம் கெடுது, மனநலம் கெடுது. நீங்க சொல்ற மாதிரி கூகுள்ன்றீங்க. கூகுள்ல போனா என்ன போட்டாலும் வரும். அதுக்கு வந்து எது சரி எது தப்பு நம்ம பாக்குறது வந்து குழந்தைங்க பாக்குறாங்களா யாரு பாக்குறாங்கன்னு அது பிரிச்சு தராது. யாரு அதுல போய் என்ன போட்டாலும் அது எல்லாத்தையுமே கொட்டும். அப்ப அத பாக்குற குழந்தைகளுக்கு அதை பிரிச்சு பார்க்க தெரியாது. அப்ப அது எப்படி வரமா இருக்கும்? அதே மாதிரி ஏகப்பட்ட ஆப்புகள் வச்சிருக்காங்க. அந்த ஆப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்பளிக்கக்கூடியதா தான் இருக்கு. அதற்கு பெயர் செயலி. ஆனா அதனால அதை பயன்படுத்துறதுனால நம்ம தான் வந்து செயலிழந்து இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க, பிள்ளைங்க வந்து இப்படி விளையாண்டு விளையாண்டு அதுங்க கையில இருந்து கைபேசியை வாங்கினாலும் அது இப்படியே கை பண்ணிட்டே இருக்கு.
அப்ப வந்து என்ன ஆகுது, அது வந்து முடங்கி விட செய்யுது. அவங்களுடைய நரம்புகள், மூளை எல்லாமே அப்படியே வந்து அதுல ஊறி போய் அது வந்து பாதிப்பதான் வந்து ஏற்படுத்துது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கணவன் மனைவிக்கிடையே ஒரு சின்ன சண்டை இருக்கு அப்படின்னா, இப்ப அந்த காலத்துல எல்லாம் வந்து காலைல சண்டை போட்டு வேலைக்கு போனாங்கன்னா, மனைவி வீட்ல வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் அந்த நெனப்புல இருப்பாங்க. அப்புறம் ராத்திரி கணவன் வரும்போது அவங்களுக்கும் வந்து அலுவலக வேலையில மறந்துரும். இவங்களும் வந்து மாறிருவாங்க. ஆனா இன்றைய சூழல் என்ன? வலைதளங்கள்லாம் இருக்கனால சண்டை போட்டுட்டு அந்த பக்கம் போன உடனே மனைவி வந்து அவங்க நிலைப்பாட்டுல எடுத்து ஒரு இத வச்சுடுறாங்க. அத அப்ப பார்க்கும்போது ஊருக்கே தெரியுது. உங்க வீட்ல வந்து சண்டை நடந்திருக்கு. இவங்க வந்து மனசு சோர்வா இருக்காங்க அப்படின்னு. அத பார்க்கும்போது அதற்கு வந்து கணவன் வந்து ஒரு பதில் நிலைப்பாடு வைக்கிறாங்க. இப்படியே வந்து கருத்து மோதல் வந்து முத்தி போய் சாயங்காலம் வீட்டுக்கு வர்றதா வேணாமா அப்படின்ற நிலைமை ஆகி போயிருது. உங்களுக்கு சின்னதா இருக்கக்கூடிய ஒரு ஊழல் வந்து ஒரு இடைவெளி வந்து காலப்போக்குல அதுக்கு வந்து காலம் தான் மருந்து. காலையில போறவரு சாயங்காலம் வரும்போது அத மறந்துருவாங்க. ஆனா இப்ப இந்த வலைதளங்கள்னால அத உடனே வந்து ஒரு நிலைப்பாட்டுல போட்டு அத ஊருக்கே சொல்லி அதற்கு ஒரு பதில் நிலைப்பாடு போட்டு அத வந்து ஒரு பெரிய விஷயமாக்கி இது நெறைய வந்து மன உளைச்சல தான் ஏற்படுது. நெறைய வாழ்க்கைகள வந்து பாதிக்குது. அதுவும் திருமணம் ஆன புதிதெல்லாம் வந்து இது வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு பாதிப்படைய ஒருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய நிலை வந்து அங்க குறைஞ்சு போகுது. நீங்க சொன்னீங்க அப்பல்லாம் வந்து காத்திருந்தோம். தபால்காரர் வந்து கடவுளா தெரிஞ்சாரு அப்படின்னு. அதுதான் வந்து உண்மை. அந்த காத்திருப்புல தான் வந்து உங்களுக்கு வந்து இன்பமே அதிகமா இருக்கு. ஒரு கடிதம் போடும்பொழுது அதற்கு பதில் கடிதம் வர 1 வாரம் ஆச்சுன்னா, அந்த 1 வாரம் வந்து நம்ம என்ன பதில் வரும், என்ன ஏதுன்னு காத்துட்டு இருப்போம். அந்த கடிதம் வரும்போது அத எடுத்து பிரிச்சு படிக்கும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனி. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, புலனத்துல போயிட்டு டக்கு டக்குன்னு ஒரு பதில் போட்டா அடுத்த நொடியே வந்துருது. அடுத்த பதில், அடுத்த பதில். அப்ப அதுல வந்து ஒரு சுவாரஸ்யமும் இருக்கிறது இல்ல, காத்திருப்பும் இருக்கிறது இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரே வீட்லயே வந்து அம்மா வந்து சமையலறையில இருக்காங்க. கணவன் வந்து இங்க உட்கார்ந்து வேலை பார்க்குறாங்க. குழந்தைகள் அங்க உட்கார்ந்து படிக்கிறாங்கன்னா, சாப்பிட கூப்பிடுறது கூட அவங்களுக்கு வந்து ஒரு பதிவு போட்டு தான் கூப்பிட வேண்டியதா இருக்கு. அந்த மாரி நிலைமை ஆயி போயிருது. அப்ப இதெல்லாம் வரம்ன்றீங்களா? அதே மாரி சாப்பிடும்போது சாப்பாட என்ன சாப்பிடுறோம்னு ருசிச்சு அத சாப்பிடணும். கையில இப்படியே பார்த்துக்கிட்டே சாப்பிடுறாங்க. இல்லன்னா அங்க பார்த்துக்கிட்டே சாப்பிடுறாங்க. அப்போ சாப்பிடுறத வந்து எப்படி உடம்புல ஒட்டும்? அது எப்படி வந்து உங்களுக்கு வரமாக இருக்க முடியும்? அத போய் வரம்ன்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்ப சமூகத்துல வந்து குற்றங்கள் பெருத்து போறதுக்கு இது வந்து ஒரு முக்கிய காரணம். அப்பல்லாம் நீங்க சொன்ன மாரி அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு தான் நடக்கும். உங்களுக்கு வந்து செய்தித்தாள்ல பார்த்தா தெரியும். இல்லன்னா மறுநாள் வந்து செய்தியில பார்த்தா தான் தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு தடவ தான் வந்து செய்தி வரும். அன்னைக்கு பார்த்தா அடுத்து 24 மணி நேரம் கழிச்சு தான் என்ன செய்தி? இப்பயா உடனுக்குடன் செய்திய தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுல பாருங்க, அதுல பாருங்கன்னு அதுல பாதி வந்து பொய்யான செய்தியா தான் இருக்கும். உயிரோட இருக்கிறவங்கள வந்து அ இறந்து போயிட்டாங்கன்னு நம்ம முதல்ல போடணும் பதிவு அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டாங்கன்னு பதிவு போடுறது. அத பார்த்துட்டு அவங்க இல்ல நான் உயிரோட தான் இருக்கேன்னு அவங்க பதிவு போடுறது. இதெல்லாம் வந்து நமக்கு பார்க்கும்போது கேலி கூத்தா இருக்கும். ஆனா சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதே மாரி குற்றங்கள்லாம் செய்யறத பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு குற்றம் நடக்குது. ஒருத்தன் குற்றம் பண்றான்னா, அந்த குற்றவாளி வந்து பயமில்லாம அத வந்து ஒரு காணொளிய எடுத்து வச்சு, அத காமிச்சு திருப்பி மிரட்டுறான். அப்ப எந்த அளவுக்கு வந்து நாட்டுல வந்து குற்றம் பெருகி போச்சுன்னு பாருங்க. முதல்லலாம் வந்து தப்பு பண்ணா பயப்படுவாங்க, தப்பு பண்ணா ஒளிவாங்க. இப்ப வந்து வலைதளங்கள் இருக்கிறதுனால, அத படம் புடிச்சு அத அந்த வலைதளத்துல போட்டுருவேன், இந்த வலைதளத்துல போட்டுருவேன். எனக்கு நீ உடன்படணும்னு சொல்லி, மேற்கொண்டு வந்து தப்பு பண்றதுக்கு வந்து அவங்கள வந்து மிரட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து குற்றங்கள் அதிகரிக்குது. அதே மாதிரி திறன்பேசிகள்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாரும் வச்சிருக்க ஸ்மார்ட் போன, அத போன் ஸ்மார்ட்ன்னு நெனைக்கிறாங்க. அதனால நம்மள வந்து நம்பாம, அதனுடைய போயிட்டு நம்ம திறன்களை எல்லாம் அது உறிஞ்சி விடுகிறது. அது எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டு போயிருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றீங்க வெளிநாட்டுல இருக்கிற பேரன், பேத்திய பார்த்துக்கலாம் அப்படின்னா, அள்ளி அணைக்கிற இன்பம் வந்து கண்ணால பார்க்கறதுல கிடைக்குமா? தாத்தா, பாட்டி பக்கத்துல குழந்தைகள் இருந்தா அவங்களுக்கு வந்து கதை சொல்றதோ, அவங்களுக்கு சோறு ஊட்டுறதோ, அவங்கள குளிப்பாட்டுறது, அது எல்லாமே இப்ப போச்சு. இப்ப கதை சொல்றதுக்கும் அதுக்கும் ஒரு செயலி. அதிலேயே கதை கேட்டுட்டு அதையே வச்சுட்டு தூங்குதுங்க. அதுல வர்ற இது வந்து அவங்களுடைய மூளைய பாதிக்கும்ன்றாங்க அந்த கதிர்கள். அத குடுக்காதீங்கன்றாங்க. ஆனா இப்ப வந்து பிறந்த குழந்தையில இருந்து வந்து கைபேசியோடயே தான் வந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பெருமையா நினைக்கிறாங்க. வரோன்னு சொல்றாங்க. இது எப்படி வரோன்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இப்ப சமீபத்துல ஒரு திரைப்படம் கூட வந்தது. கூகுள் குட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த எந்திரம் வந்து நமக்கு பயனா இருக்கிற மாரி தான் இருக்கும். ஒரு ஆள் செய்யக்கூடிய எல்லா வேலையும் அது செய்யுது. ஆனா அதுல என்ன ஆபத்து அப்படின்னா, அது ஒரு இயந்திரம்னால அது எப்ப வேணா வந்து மாற்றி செயலாச்சுன்னா, எதிர்மறையா செயலாகும்போது உயிரிழப்புக்கு வந்து அ க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அத வந்து எப்படி வரோன்னு எடுத்துப்பீங்க? சாபமா தானே இருக்க முடியும். அதே மாரி சொன்னீங்க. நூலகம் திறந்தா வந்து 1000 சிறைச்சாலைகள் மூடப்படும்னு. அதே மாதிரி இப்போ வந்து Googleஅ திறக்கறனால 1000 சிறைச்சாலைகள் இப்ப அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி ஏகப்பட்ட செயலிகள் இருக்கு. அதெல்லாம் வந்து நமக்கு இப்ப பயன் தர்ற மாரி இருக்கும். ஆனா நம்மளுடைய சமூக அமைப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சட்டத்துல
1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி கூட பாதிக்கப்படக்கூடாதுன்னு. அப்ப அந்த வகையில பார்க்கும்போது இதனால நமக்கு 1000 நன்மைகள் இருந்தாலும் ஒரு பாதகமோ இல்ல ஒரு உயிரிழப்போ இருக்கும் பொழுது கண்டிப்பாக இதெல்லாம் தடை செய்யப்படக்கூடியதுதான். இது சாபமாக இருக்கும் பட்சத்தில். அதனால வலைதளங்கள் நமக்கு சாபமே என்று என்னுடைய கருத்தை கூறி நிறைவு செய்கிறேன் அம்மா. சிறப்பு சிறப்பு. அனைவருக்கும் சமநீதி என்பதை போல திருக்குறள் தொண்டர் தனக்கு உண்டான நேரத்தை மிக துல்லியமாக கணித்துக் கொண்டு தன் உரையை முடித்துவிட்டார். அற்புதம் அம்மா, சிறப்பு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வலைதளங்களனால ஏமாத்து வேலை நடக்குது, ஆபத்து அதிகமா இருக்குது, குற்றச் செயல்கள் அதிகமா இருக்குது, அதனால அது நமக்கு சாபம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறது அது தவறா சரியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னொன்னு, நிறைய ஏமாற்று வேலைகள் இதன் மூலமாக நடக்குது தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த காலத்துல தபாலுக்காக கொஞ்ச நேரம் காத்திருப்போம். அப்ப காத்திருந்து அது பதில் சில நேரம் வராமலே கூட போயிடும். இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலகத்துல அவங்க தபால் போட்டாங்கன்னா, 10 அன்னைக்கு தான் சேருவான். செத்தன்னைக்கு வாடான்னா 10 அன்னைக்கு தான் போய் சேர முடியும். அந்த மாதிரி எல்லாம் தபால்கள் வரும், வராமலே போயிடும். ஆனா இன்னைக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறது, எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுமா? அது அவசியமா? அது ஆபத்து இல்லையா? சில நேரங்கள் அது ஆபத்தா முடியுது அப்படின்னு தன்னுடைய கருத்தை முடித்திருக்கிறார்கள் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள். இப்போ இவர்களை எதிர்த்து அவர்கள் சொன்ன கருத்து தவறு, அது வரம்தான், சமூக வலைதளங்கள் நமக்கு அளிக்கப்பட்ட வரம்தான் என்று தன்னுடைய அணிக்கு மேலும் வலுவூட்ட வருகிறார் கவிஞர் திலகம் இரா சந்திரசேகரன் அவர்கள். வாருங்கள் ஐயா, வாருங்கள். வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், நம்மிடையே நடுவராக அமர்ந்திருக்கும் அவ்வை திருக்குறள் செல்வி ஈரோடு திருமதி ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு சமூக வலைதளம் நமக்கு வரமா சாபமா என்கிற பொழுது, சாபம் என்று திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சொன்னார்கள். அவர் சொன்ன கருத்துக்களை நான் பின்னர் சொல்கிறேன். அதற்கு முன்பு சமூக வலைதளம் எப்படியெல்லாம் நமக்கு வரமாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் முதலில் தெரிந்து கொள்வோம். சமூக வலைதளம் என்பது பல தளங்கள் மூலம் இணையத்தில் தொடர்பு கொள்ளும் ஒரு வடிவம். லட்சக்கணக்கில் பதிவு செய்து சமூக வலைதளத்தில் உங்கள் கலை கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்கும் வரம். இது நம்மளுடைய கருத்துக்கள், பிறருடைய கருத்துக்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. உங்களை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள முடிகிறது. உலகம் முழுவதும் பல புதியவர்களை சந்திக்கும் ஒரு இணையமாக இந்த வாய்ப்பு இருக்கிறது. தொலைபேசி இணைப்பு இல்லாமலே இணையம் மூலமாக நாம் பிறரை அழைக்க முடிகிறது. உங்கள் கருத்தை உடனடியாக அவ்வப்போது உணர முடிகிறது. பழைய பள்ளி நபர்களுடன் தொடர்பு கொள்ளும் முகநூல் உள்ளது, அது வரம் தானே. இதுவரை நீங்கள் சென்றிராத நாட்டுகள் உள்ள மக்களுடன் தொடர்பு கொள்ளும் ஒரு வாய்ப்பு நமக்கு இது வரம் தான். முன்னாடிலாம் நமக்கு தினசரி பத்திரிகையும் தொலைக்காட்சி மட்டும்தான், அதுலதான் விளம்பரம் எல்லாம் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரே இந்த யூடியூப் இதெல்லாம் வந்த பிறகு நிகழ்ச்சி, இந்த ஒரு செய்திகள் இதெல்லாம் பல இடங்கள்ல பரவுறது. இது எல்லாம் அதை தவிர வணிகர்களுக்கெல்லாம் வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. சிறு வணிகர்கள் எல்லாம் இந்த வலைதளம் மூலம் அவர்களுடைய விளம்பரத்தை படுத்திக்கிறாங்க. விளம்பரப்படுத்தி அவங்களுடைய வணிகம் விருத்தியா இருக்கு. சிறு வணிகர்களுக்கு இது பெரிய வரம் ஆக்சுவலா. இதை தவிர சட்ட அமலாக்கத்துறை, காவல்துறை இவர்கள் எல்லாம் சமூக வலைதளம் அவங்களுக்கு மிகவும் உதவியா இருக்கு. அதுவும் வரம்தான். மாணவர்கள் தங்களுடைய கல்வி பாடங்களை எல்லாம் விவாதிக்கவும் வீட்டிலே அது உதவுகிறது. இது வரம்தான். இது இப்ப உணவு சமைக்கிறோம். உணவு சமைக்கிறதுக்கு அவங்க தேன்மொழி அம்மா சொன்ன மாதிரி நமக்கு என்ன சமைக்கலாம், என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நமக்கு ரொம்ப வழிகாட்டியா இருக்கு இந்த சமூக வலைத்தளம். இது நமக்கு பேசும் ஆற்றலை கூட கொடுக்கிறது. இப்ப நான் பேசுறேன்னா
இந்த மாதிரி சமூக வலைத்தளம் இருந்தாதான் எனக்கு ஒரு பேச்சாற்றலை கொடுக்கறது. தனிநபர் தன்னுடைய திறமையை வெளிக்கொள்ள இது பயன்படுகிறது. இன்னைக்கும் கோடிக்கணக்கான தொலைபேசி கைபேசிகள் கோடிக்கணக்கான கணினிகள்லாம் வருதுன்னா இது வரமா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி சமூக வலைத்தளம் பயன்படுறது. மக்கள் தொகையை விட நம்ம இந்த கைபேசி இதெல்லாம் கூட உயர்ந்து இருக்கிறது. இப்போ தேவையற்ற ஏற்கத்தக்க பாடங்கள் படங்கள் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. இது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஏன் அந்த சமூக அசிங்கமான அந்த சமூக வலைத்தளத்துல பார்க்கணும்? அந்த மாதிரி இதெல்லாம் பசங்களுக்கு நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். சிவகாமி திருக்குறள் செல்வி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் சொன்னாங்க, அது சிறுவர்களுக்கு கெடுதலா இருக்கு, அவங்க பார்க்க இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சிறுவர்களை நம்ம தான் கண்டிக்கணும். இது அவர் சொன்னாங்க, கத்தி கொடுக்க வேணாமா, அது கத்தி தானே அப்படின்னா, கத்தி காய்கறி நறுக்கிறதுக்கு நமக்கு பயன்படுறது, அது வரம் தான். அதை கொண்டு போய் குழந்தைகளுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கூடாது. ஆனா அதுக்காக கத்தியே பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்றோமோ? அதே மாதிரி தான் இந்த வலைதளமும் நமக்கு மிகுந்த பயனை அளிக்கிறது. அதை நம்ம கத்தி யூஸ் பண்ணாத நம்ம யாருமே கத்தியை யூஸ் பண்ணக்கூடாது அப்படியா நம்ம இருக்கோம்? அப்படி கிடையாது. அதே மாதிரிதான் அது இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இந்த திருக்குறள் செவி சிவகாமி சண்முக சுந்தரம் சமூக வலைதள சாபம்னா அவங்க இன்னைக்கு சமூக வலைதள மேலாண் இயக்குனராக இருக்கிறார். நல்ல செய்திகளை சொல்லி ஒளிபரப்பி அது வரமாக இருக்கிறதுனாலதான் அவங்க இருக்காங்க. இன்னைக்கு அந்த தலைப்பை எதுக்கு எடுத்திருக்காங்கன்னா, அந்த கத்திய அத குழந்தைகளுக்கு கொடுக்கூடாது, அதை இத மக்களுக்கு அது தெரியணும்ன்றது, அது சொல்லணும், ஒரு செய்தி சொல்லணும்ன்றதுக்காக அவர் எதிரணியில இருக்காரே தவிர அது வரம்ன்றது அவருக்கே தெரியும். இது இதனால்தான் எல்லா துறையிலும் நமக்கு இது முன்னேற்றமா இருக்கு. இது நம்ம புதிய கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் நமக்கு இந்த சமூக வலைத்தளத்தால் தான் நமக்கு வருது. இது அதனால நாம சமூக வலைத்தளம் நமக்கு பெரிதும் பயன்படுகிறது என்பதை சொல்லிக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அருமையாக கவிஞர் திலகம் இரா சந்திரசேகரன் அவர்கள் பேசினார். கத்தியினுடைய பயன்பாடு தேவைதான். காய்கறிகளை கையால நறுக்க முடியாது, கத்தியால தான் எளிமையா வெட்டலாம். அப்போ அந்த கத்தி பயன்பாடு தேவைதானே, அதை கொண்டு போய் நம்ம குழந்தைகிட்ட கொடுப்போமா? நமக்கு தெரியும் மாதிரியான செயல்பாடு அப்படிங்கிறது அருமையா சொல்லுது. அதோட சிறு வணிகர்களுக்கு அது உதவுதுன்னாரு. அது சிறு வணிகர்களுக்கு உதவுதா, ஆன்லைன் வர்த்தகமா, அல்லது சிறு வியாபாரிகள் சிறு வணிகர்கள் அதனால பயன்பெறாங்களா அப்படிங்கிறது ஒரு. இன்னொன்னு, காவல்துறைக்கும் சட்டத்துறைக்கும் இது தலைவலியா இருக்குதா இல்ல உதவுதா அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லும் பொழுது அவர் இந்த உதவுது, காவல்துறைக்கும் சட்டத்துறைக்கும் இது ரொம்ப பயன் தரக்கூடியதா இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை முன்வச்சு பேசியிருக்காரு. இப்ப முகம் தெரியாதவர்கள் கிட்ட கூட நாம நட்பு கொள்ளலாம் முகநூல்ல அப்படிங்கிறது அவருடைய ஆணித்தரமான கருத்தாக இருக்கிறது. அருமையான கருத்துக்களை நிறைய எடுத்து முன்வைத்தார் கவிஞர் திலகம் திருவாளர் சந்திரசேகரன் அவர்கள். நன்றி ஐயா, பாராட்டுகள், சிறப்பு ஐயா உங்களுடைய கருத்து. இதை எதிர்கொள்ளும் வகையிலே இப்பொழுது முனைவர் கௌரி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர் சொன்ன கருத்தெல்லாம் தப்பு, அது வரமே கிடையாது, அது சாபந்தான் அப்படின்னு ஆணித்தரமாக இங்கே முன்வைக்க வருகிறார் ஆர் கௌரி அவர்கள். வாருங்கள் அம்மா, வாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் நடுவர் அம்மா அவர்களுக்கும் அன்னை தமிழுக்கும் என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் என் வணக்கம். சர்க்கரை எறும்புகள் ஈர்க்கும், அதுபோல் வலைதளங்கள் இன்று இளைஞர்களை அதிகமாக ஈர்க்கிறது. ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டிய நேரம் எல்லாம் வீணாக்கப்படுகிறது. காலம் பொன் போன்றது, ஆனால் இன்று பொன் விலை ஏறுகிறது, காலத்தின் அருமை குன்றுகிறது. பேஸ்புக்கை தொடங்கிய மார்க்ஸ் அவர்கள் கூட 2004ஆம் ஆண்டிலிருந்து 2014 வரை வெறும்
15 பதிவுகள் தான் பகிர்ந்துள்ளார். ட்விட்டரை உருவாக்கிய ஜாக் அவர்கள் கூட தன் ட்விட்டரில் அரசியல் பதிவுகள் மட்டுமே பகிர்கிறார். இவர்களுக்கெல்லாம் காலத்தின் அருமை புரிகிறது, எப்படி அதிலிருந்து ஈட்ட வேண்டும் வருமானம் என்று தெரிகிறது. ஆனால் அதையே பார்த்து கொண்டிருக்கும் நமக்குத்தான் காலத்தின் அருமை புரிவதில்லை, தெரிவதில்லை, அறிவதில்லை. நல்லதை விடுத்து கெடுதலே அதிகமாக வலைதளங்களில் பரப்பப்படுகிறது. ஐயா சந்திரசேகர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், குழந்தைகளிடம் செல்போன் கொடுக்க கூடாதாம், கெட்டதை பார்க்க கூடாது என்று அறிவுறுத்த வேண்டுமா. அந்த காலத்தில் தந்தை முன்னே குழந்தைகள் முதல் நிற்க கூட மாட்டார்கள், நேராக நின்று தந்தையிடம் பேசக்கூட மாட்டார்கள். பயம் என்பதை தாண்டி மரியாதை என்று ஒன்று இருந்தது. இன்று என்னப்பா, ஓகே மெசேஜ் போடுப்பா பார்க்கலாம் அப்படின்ற வார்த்தைகள் தடித்து விட்டது. ஏனென்றால் குழந்தைகளிடம் நேரம் இல்லை. தாத்தா உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது, என்கிட்ட கூட நான் உடனே பண்றேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு குழந்தைகள் வளர்ந்துள்ளார்கள். மேலும் அவர்களுக்கு தீயதை பார்க்க வேண்டாம். ஐயா முதலில் ஒன்று சொல்கிறேன், ஒரு காட்சி வரும்பொழுது முதலில் பார்ப்பதற்கு அது என்ன என்ற ஆவல் வரும். அதை மீண்டும் மீண்டும் பார்க்கும் பொழுது அதை நான் ஏன் செய்யக்கூடாது என்ற எண்ணம் வரும். இன்று பல பல கெடுதல்கள் நடப்பதற்கு இந்த வலைதளம் மிகப்பெரிய ஒரு வித்தாக அமைந்துள்ளது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், தீய காட்சிகளை பல கண்டு 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 குழந்தைகள் அதை பழக்கமாக எண்ணி பாண்டிச்சேரியில் ஒரு வயதானவர் ஒரு சிறு குழந்தையை பலாத்காரம் செய்தது அனைவரும் அறிந்தது, யாரும் அறியாதது அல்ல. முகநூல் மூலமாக முகமறியாதவுடன் தொடர்பாம். ஆமாம், காலையில் கணவன் வேலைக்கு சென்று விட்டால் முகநூல் மூலமாக பல ஆண் நண்பர்களை பெற்ற பெண்கள் இன்று கணவனையே ஆள் வைத்து கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு துணிந்துள்ளார்கள் என்றால் அதுக்கு எது வித்திட்டது? யூடியூப், டிக்டாக்கில் தங்களுடைய உடல் அசைவுகள் மூலமாக பலரின் லைக்ஸ் வாங்க வேண்டும் என்றதுக்காக நம்முடைய கலாச்சார சீர்கேடு எங்கே நிகழ்கிறது? யூடியூபில் சென்று பாருங்கள். ஏன் ஐயா பல கண்கள் நம்மை பார்த்து அவர்களே நமக்கு லைக் செய்ய வேண்டும்? நல்லதை விதையுங்களேன், திருக்குறள் இருக்கிறது. நம்முடைய தமிழ் இலக்கிய நூல்கள் பல உள்ளது. அதையெல்லாம் கூற ஏன் இவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை? விளையாடி கொண்டே இருக்கு. அம்மா சொன்னார்கள், இன்றெல்லாம் சமைப்பதற்கு நமக்கு யூடியூப் சேனல் வந்து விட்டது, எதிரே தடையில் சொன்னார்கள், அதை பார்த்து நாம் சமைத்துக் கொள்கிறோம் என்று. அம்மா இன்னும் ஒன்று சொல்கிறேன், இன்னும் சில காலங்களில் சமையல் அறையே என்று ஒன்று இருக்க போவதே இல்லை. சமையலும் முடங்கி போக போகிறது. ஏனென்றால் அனைத்தும் ஆர்டர் செய்கிறோம். இன்னொரு கருத்தை நான் கண்டிப்பாக இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த காலத்தில் தாயானவள் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் வேதனை இருந்தாலும் அதை வெளிக்கொணராமல் உணவு சமைக்கும் போது தன் கணவனுக்காக சமைக்கிறேன், தன் குழந்தைக்காக சமைக்கிறேன் என்று அன்புடன் பாசத்துடன் செய்யக்கூடிய அந்த நல்ல எண்ணங்கள் அந்த உணவில் சேர்க்கப்படும் பொழுது அந்த குழந்தைகள் தவறு செய்வதற்கு மனம் தூண்டப்படுவது இல்லை. ஒரு முறை காந்தி அவர்கள் ஜெயிலில் இருக்கும் பொழுது அந்த ஒரு உணவை உண்கிறார். அந்த உணவை உண்டவுடன் அவருக்கு இன்று யாரையாவது கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி போகிறது. அப்பொழுது காந்தியடிகள் அன்று இருந்த வார்டனை கூப்பிட்டு இன்று யார் உணவு சமைத்தார்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த வார்டன் சொல்ற 15 கொலை செய்த ஒருவர் தான் இன்று உணவு சமைத்தார் என்று கூறுகிறார். அப்பொழுது காந்தி புரிந்து கொள்கிறார், அவளுடைய எண்ண தாக்கங்கள் அந்த உணவில் சேர்ந்ததினால் தனக்கும் மற்றவரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ண தாக்கம் ஏற்படுகிறது. இந்த வலைதளங்களில் பல யூடியூப்கள் இங்கே உணவு இந்த மாதிரி பரிமாறப்படுகிறது, அங்க உணவு கிடைக்கிறது போது யார் எந்த எண்ணத்துடன் இருக்கிறார்கள் என்று தெரியாமல் அந்த உணவை நாம் மேற்கொள்ளும் பொழுது அந்த எண்ண தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். மேலும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், கொலைகள், குற்றங்கள், நாகரீக குறைபாடு அனைத்திற்கும் இந்த வலைதளங்கள் சாபமாக ஆகிறது. வரம் என்பது ஒன்றை பெற பல இன்னல்களை அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதுபோல் இந்த வலைதளங்கள் வரம் என்பதை விட பல சாபங்களை மேற்கொண்டுதான் நாம் அதை வரமாக பெற்றோம் என்பது ஆணித்தரமாக சொல்லி இந்த வலைதளங்கள் சாபமே 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 என்று கூறி என் கருத்துக்களை அம்மா முன் வைக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. திருமதி கௌரி அவர்கள் அருமையாக பேசினார். காலம் வீணாகிறது என்ற ஒரு கருத்தை, காலம் பொன் போன்றது, திரும்பவே கிடைக்காத ஒரு பொருள். 1000 கோடி கொடுத்தாலும் சென்ற ஒரு வினாடியை கூட நம்மால் திரும்ப மீட்டெடுத்து கொண்டு வர முடியாது என்பதை மிக அருமையாக இங்கே காலம் வீணாகிறது என்ற ஒரு கருத்திலே தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டார். அதுபோல அன்றைய காலகட்டங்கள்ல
திரைப்படங்கள் வரும் பொழுது கூட சில நேரங்கள்ல அதை பத்தி தான் பேசினாங்க. அதுல டான்ஸ் ஆடக்கூடியது, அதுல வரக்கூடிய உடை தரித்து கொண்டு வர்றது. ஒரு பாடல் பாருங்க, அழகான பொண்ணுனா அது கேட்க கண்ணுதான். அப்ப இந்த பாடலை எல்லாம் கேட்டவர்கள், இவ என்ன தன்னை போய் அழகா பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் ஆடிட்டு வர்றாள். இது வேறொரு பேரை வச்சு அப்படியெல்லாம் அந்த படங்கள்ல திட்டக்கூடிய காலமும் ஒரு காலமாக இருக்குது. இப்போ நம்முடைய இந்த தொலைக்காட்சிகளாகட்டும், இந்த யூடியூப்களாகட்டும், முகநூலாகட்டும், இந்த மாதிரி டிக்டாக் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகட்டும் நிறைய அவர்கள் பதிவிடுகிறார்கள். அதெல்லாம் இன்றைய காலகட்டங்களிலே அது தவறானதாக தெரிகிறது என்ற கருத்தை மிக ஆணித்தரமாக முன்வைத்தார்கள். சர்க்கரைன்னு இருந்தா எறும்பு அதை தொட்டு பார்க்கத்தான் செய்யும். அது சீனி அப்படிங்கிறதுனாலதான் அது அந்த சீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்கடல்ல சீனிவாசன் படுத்திருக்கிறாருன்னா அங்க சர்க்கரை இருக்கக்கூடிய ஒரு இரும்புகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அழகான சில கருத்துக்கள் எல்லாம் ஏன் அவருக்கு சீனிவாசன் பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் நகைச்சுவை சொல்லியிருப்பார். அது போலதான் நிறைய இருக்குது. அது வெளி அப்படியே வெளிப்படையா விற்கிறாங்க, வெளியே கண் முன்னால தெரியுது, அப்ப பார்க்க தோணும். அதனால அது சாபமா வரமா அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல அதிகமா போயிருச்சு. அதை தடுப்பதற்கு என்ன செய்யணும், அது வரமாக தான் இருக்கு அப்படிங்கிற கருத்துக்கள்ல பேச வரக்கூடியவங்க திருமதி சரஸ்வதி ஐயப்பன் அவர்கள் சாபம் அல்ல என்று, அது வரமே, வலைதளங்கள் வரமே என்ற கருத்தை இங்கே முன்வைக்க வருகிறார்கள். வாருங்களம்மா. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, அந்த குழந்தைகள் தான் நிறைய இதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கு. இப்ப நமக்கு கூட அது எப்படி ஆப்ரேட் பண்றது, எப்படி தொடர்றது அப்படி எல்லாம் தெரியாது. சில நேரங்கள் இது எடுக்க மாட்டேங்குதுடா, இது என்னடா பண்றதுன்னா பேரன் கூட இப்படி குடு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அவன் சரி பண்ணக்கூடிய நிலையில கூட இன்னைக்கு அந்த குழந்தைகள் தான் இப்படிப்பட்டதை எல்லாம் அதிகமாக கையாளுகிறார்கள் நம்மை போன்றவர்களை காட்டிலும் அப்படிங்கிறது தான் ஒரு நிகழ்வுல போயிட்டு இருக்குது. இது வரந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்துகள் மூலமாக இங்கே முன்வைத்து வருகிறார்கள் திருமதி சரஸ்வதி ஐயப்பன் அவர்கள். வாருங்கள் அம்மா, வாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிகழ்த்தும் இந்த பட்டிமன்றத்திற்கு எனக்கு வாய்ப்பளித்து ஒருங்கிணைத்து செயற்படும் அனைவருக்கும் எனது வணக்கங்களும் வந்தனங்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு சிவகாமி அம்மையாருக்கும் எனது பணிவினை சொல்கிறேன். ஆனால் அவர் சுவாபம் என்று சொன்னார். ஆனால் 3 நாட்களாக இணையம் மூலமாக தான் எனக்கு தொடர்பு கொள்கிறார். கலந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இணையதளங்கிறது எத்தனை முக்கியம் அப்படிங்கிறது நடுவர் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இணையதளம் வழியா தான் நீலகண்டன் தமிழன் ஐயாவும் வந்தாங்க, மற்ற ஆளுமைகளும் வந்தாங்க, அவங்க அழகா பேசினாங்க. அதையும் நடுவர் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். கற்க கணினியில், நிற்க முகநூலில், அதற்கு தக புலனத்தில் அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நுனி கரும்பை ருசிச்சுட்டு அந்த கரும்பு என்னமோ ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஆனா அடிக்கரும்பை சுவைக்கிறதுக்கான பொறுமை அவங்களுக்கு வேணும் இல்லையா, சாபம்னு சொல்றவங்களுக்கு. அதாவது தர்மர் பார்வையில எல்லாமே நல்லதா தெரியும், துரியோதனன் பார்வையில பாத்தீங்கன்னா எல்லாமே கெட்டதா தான் தெரியும். சாபம் சொல்றவங்க பார்வை எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அவங்க சொன்ன கருத்தை நம்ம ஏத்துக்கதான் வேணும். ஏன்னா அதை நம்ம வரமா மாத்திக்கணும் இல்லையா, அதுக்காக அதை நம்ம ஏத்துக்கதான் வேணும். குழந்தைங்க இன்னைக்கு கையில கத்தி மாதிரிதான் இருக்கு. ஆனா அந்த கத்தியை நாம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அம்மாவா ஒரு ஆசானா இருந்து நம்ம அதை வழி நடத்தலாம் அப்படிங்கறத, அந்த கருத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்படிதான் நிறைய விஷயங்கள் சட்டப்பூர்வமா நமக்கு தெரியாது, உணர்வு பூர்வமா தெரியாது, அது விட அறிவு பூர்வமாவும் தெரியாது. ஆனா இன்னைக்கு யாரோ ஒருத்தர்கிட்ட போய் நம்ம எதுவும் கத்துக்கிறது இல்ல. எல்லாத்துக்குமே நமக்கு இருந்த இடத்துல இன்னைக்கு காலையில பால் இல்லையா, உடனே புக் பண்ணலாம். அவங்க சொன்னாங்க கௌரி, அவங்க எல்லாமே இனிமேல் சமையல் கட்டே இருக்காது, எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணிக்கணும். எல்லா நாளுமே எல்லா இடத்துலயுமே நம்ம ஆர்டர் பண்ண முடியாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பம் இருக்கதான் செய்யும், அந்த சந்தர்ப்பத்துல நம்ம வாங்கதான் செய்யறோம். அதை நம்ம சுலபமா இலகுவா அதை மாத்திக்கிறது தான் அந்த விஷயமே தவிர, அதனால நீ ஆர்டரே பண்ணாத அப்படின்னு உடம்பு எத்தனை இப்ப ரோபாவே நம்ம எல்லாமே நம்ம அதை
ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அதுக்கும் ரீசார்ஜ் வேணும், அதுவும் ரீசார்ஜ் இல்லாட்டினா குறையும். அந்த மாதிரி நேரம் தான் நம்ம உடம்பு அந்த இடத்துல இல்ல திடீர்னு ஒரு விருந்தாளி வந்துட்டாங்களோ இந்த மாதிரி ஆப்பெல்லாம் இருக்கும்போது அந்த செயலிகள் மூலமா நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கிறோம். அதுதான் ஒரு வரம் அப்படின்னு என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு 2 நிகழ்வை வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தடவை வந்து நாங்க டூர் போயிருக்கும் போது எங்க சார் வந்து என்ன பண்ணாரு, அவரோட ஆதார் கார்டு அதுக்கப்புறம் இந்த இருந்த முக்கியமான கார்டு எல்லாம் ஒரே இடத்துல தானே வச்சிருப்பாங்க, அதை வந்து எடுத்துட்டு வர மறந்துட்டாரு. அந்த நேரத்துல வந்து நம்ம உள்ளார என்ட்ரு ஆயிட்டோம். ஆதார் கார்டு இன்னைக்கு இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. டிக்கெட்டு நம்மள வந்து நம்மள அடையாளப்படுத்துறதே இன்னைக்கு ஆதார் கார்டா தான் இருக்கு. அந்த ஆதார் கார்டு வந்து கைபேசிக்குள்ளாரதான் இருக்கு. அலைபேசியில வந்து நம்ம அத்தனையுமே ஸ்டோர் பண்ணிட்டு தான் போறோம். இன்னைக்கு வந்து ட்ரெயின் புக் பண்றதுல இருந்து அத்தனையுமே வந்து நமக்கு வந்து கணினி மூலியமா சுலபமா இருக்கு. நம்ம கியூல நிக்க வேண்டியது இல்ல, நேர விரயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஆனா நேரம் வந்து நிறைய சேவ் பண்ணிட்டு தான் இருக்கு இந்த அலைபேசிகள். அம்மா சொன்னாங்க இல்லையா, வரம் வந்து நமக்கு நான் எந்த அளவுக்கு உதவுது அப்படிங்கிறது தான். ஆதார் கார்டு இல்லாத அந்த நேரத்துல உள்ளார போய் நாங்க உடனே போன் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்ப சொன்னோம் எங்க உறவினர்கிட்ட. உடனே அவங்க வந்து எங்களோட ஆதார் கார்டு அத்தனையுமே அவங்க வந்து அனுப்புனாங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் தான் நாங்க உள்ளார போக முடிஞ்சது. அது ஒண்ணு. ஒரு தடவை வந்து டிக்கெட் மறந்து போயிட்டோம். அந்த இடத்துல வந்து நாங்க வந்து ஆன்லைன் மூலமா டிக்கெட் புக் பண்ணி இருந்ததுனால உடனே அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு அவங்க வந்து உடனே எங்களுக்கு அனுப்பினாங்க. அதனால அவங்க வந்து எங்களை வந்து ட்ரெயின்ல அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்ப வந்து அந்த மாதிரி நேரத்துல, அதாவது பேரிடர் காலத்துல நம்ம நிச்சயம் யோசிச்சுதான் பார்க்கணும். இந்த அலைபேசி இல்லாம நம்ம எந்த அளவுக்கு அலைப்புறுவோம் அப்படிங்கறத நம்ம வந்து கண்டிப்பா நினைச்சுதான் பார்க்கணும். அதாவது முகநூலாய் அம்மா, கூகுள் வந்து நூலகமா இருக்கு, வலை ஒளி வந்து பாட்டியா இருக்கு, புலனம் வந்து அப்பாவா இருக்கு, மற்ற செயலி எல்லாம் நண்பர்களா இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம கண்டிப்பா ஒத்துக்கக்கூடிய இடத்துலதான் இருக்கும். எந்த இடத்துலயும் வந்து நம்ம வந்து தொழில்நுட்பம் பயன்படாத இடமே கிடையாது அப்படிங்கறத சொல்லலாம். ஆனா சிவகாமி அம்மா ஏன் அந்த மாதிரி ஒரு சாபம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏன்னா இந்த இடத்துல வந்து சில விஷயங்களை வந்து இணையதளம் மூலமா இப்படியான ஒரு இடத்துல இதெல்லாம் பதிவு பண்ணா அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கூட அவங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இருக்கலாம். சோ அந்த விழிப்புணர்வை நாங்க ஏத்துக்கிறோம்மா. இனிமேல் அந்த வலைத்தொலை அந்த வலையொலியாகட்டும் அலைபேசி ஆகட்டும் இந்த விஷயங்களை எல்லாம் நாங்க தவிர்த்துட்டு அதை வந்து பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கறத நாங்க ஏத்துக்கிறோங்க. அதே மாதிரிதான் நடுவர் அவங்க அம்மா சொன்னாங்க, மிக அருமையாக அழகாக அதை எடுத்து சொல்லும் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நான் அதை ஏற்று உடனே அவற்றை பிறருக்கு பதிவிடுவேன். எப்படி ஒவ்வொரு வீட்லயும் போய் நீங்க பதிவிடுவீங்களாமா சொல்லுங்க? ஒரே ஒரு மெசேஜ ஒரு புலனம் வழியா உங்க அலைபேசி வழியா போனா இன்னைக்கு உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் உங்களோட செய்தி போய் சேர்ந்த அடுத்த நிமிஷம் உங்களுக்கு வந்து அத்தனையும் அது வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியுது தானே. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல நாம இருக்கும்போது இத வந்து சாபங்களையும் வரமா மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அழகான நீங்க தீர்ப்பை சொல்வீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய இடத்துல இன்னொரு விஷயம் கூட நாங்க சொல்லணும். ஏன்னா நாங்க ஒவ்வொரு பயணம் போனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல எங்களுக்கு ஒரு வந்து ஆப்பு இருக்கும். ஆனா அந்த ஆப்பு வந்து எப்படின்னா இந்த அலைபேசி மூலமா தான் அமையும். இப்ப வந்து தேஜாக்கு வந்து ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, ஏன்னா சென்னை வந்து எப்படின்னவே சொல்ல முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளை வந்து டைவர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. விவேக் சொல்வாருல்ல, டைவர்ஷன் போய் திருப்பதிக்கே போய் லட்டு வாங்கிட்டு வருவாருல்ல, அந்த மாதிரிதான் நாங்க வந்து ட்ரெயின்ல இன்னொரு ட்ரெயின்ல இருந்து இன்னொரு ட்ரெயினுக்கு மாறுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் நாங்க நடந்து வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த இடத்துல 2-3 டைவர்ஷன் வந்துருச்சு. அந்த நேரத்துல வந்து எங்க சார் வேகமா போயிட்டாரு, லக்கேஜ் எடுத்துட்டு போய் தேஜால வச்சுட்டாரு. நான் வந்து இன்னொரு லக்கேஜ் எடுத்துட்டு வந்துகிட்டு இருந்தேன். எப்படி வந்து தேஜால வந்து கதவு மூடிட்டாங்கன்னா திறக்கவே மாட்டாங்க, திறக்கவும் முடியாது. நாங்க மிஸ் பண்ணிருக்கோம். ஆனா நான் ஓடி வர்றத பார்த்துட்டு அந்த கார்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த ட்ரெயின் வந்து யாருக்காகவும் எப்பயுமே நிக்காது. ஆனா இன்னைக்கு தொழில்நுட்ப வசதினால ஒரு செகண்ட் நிறுத்தினாங்க.
அந்த ஒரு செகண்ட்ல நான் ஏறிட்டேன். அந்த தொழில்நுட்பம் இன்னைக்கு பயன்படுது. இல்லாட்டினா பாருங்க, அன்னைக்கு என்னோட பணமும் வேஸ்ட், காலமும் வேஸ்ட். திரும்ப நாங்க புக் பண்ணிட்டு அத்தனை லக்கேஜையும் எடுத்துட்டு யோசிச்சு பார்த்தோம்னா எனக்கு நிறைய இடத்துல இந்த அலைபேசி இதெல்லாம் ரொம்ப பயன்பட்டிருக்கு. அதை பதிவு பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த தளத்தை நான் அதுவும் இந்த இணையதளம் எனக்கு நல்லபடியா அமைஞ்சது. அந்த வாய்ப்பை தந்த அத்தனை பேருக்கும் இது வரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை இடம் சாருகிறேன். அன்புடன் நட்புடன். சிறப்பு சிறப்பு அம்மா. திருமதி சரஸ்வதி ஐயப்பன் அவர்கள் ரொம்ப அழகாக, அது வரம்தான், சாபமே கிடையாது, ஒரு கால விரயம் என்பதே இல்லை, ஒரு ஆபத்து காலத்துல உதவக்கூடிய ஒரு நண்பனை போல நமக்கு இந்த வலைதளங்கள் உதவுது அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையில இருந்தும் நிறைய நிகழ்வுகளை நமக்கு அவங்க சொல்லக்கூடிய கருத்துகளுக்கு எதிராக அதெல்லாம் தவறு, அப்படி கிடையாது, இது சாபம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பேசுவதற்காக இங்கே வந்திருக்கிறார் திருமதி மகாலட்சுமி அவர்கள். வாருங்கள் அம்மா, தங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இந்த பட்டிமன்றத்திற்கு பேச வாய்ப்பளித்த சிவகாமி சண்முகசுந்தரம் அம்மா அவர்களையும், நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும், நடுவராக வீட்டிற்கும் ராஜாமணி அம்மையார் அவர்களையும் வணங்கி, எதிரணி தோழிகளும் எண்ணணி தோழிகளும் அனைவருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லி என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறேன். எப்பயுமே வரமா எந்த விஷயமுமே சுலபமா கிடைச்சிடாதுங்கம்மா. மைக் ஆன் பண்ணிக்கோங்கம்மா. நிறைய நம்ம அதுக்காக போராடணும், பாடுபடணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு வரம்ன்றதே கிடைக்க முடியும். ஆனா இது சாபமா மட்டுமே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னு பாத்தீங்கன்னா, கத்திய குழந்தைகளோட பயன்பாட்டுக்கு தரணும் அப்படின்னு எதிரணியில எல்லாருமே பேசினாங்க. ஆனா ஒரு வயசு குழந்தைகிட்ட நம்மளால கத்திய கொடுக்க முடியாது. அவங்களால அதை எடுத்து யூஸ் பண்ணவும் முடியாது, நம்ம அதுக்கு அனுமதிக்கவும் அவங்கள முடியாது. ஏன்னா அதை கத்தியை உபயோகப்படுத்தினா காயம் படும்னு நமக்கு தெரியும், ஆனா அந்த குழந்தைக்கு தெரியாது இல்லையா. காட்சிகள் அதே மாதிரி மனசுல பதிகிற மாதிரி வேற எதுவுமே மனசுல பதியாது. ஒரு காட்சியா நம்ம பார்க்கும்போது அந்த பதிவு அது நம்மளுடைய மூளையை ஆக்கிரமிச்சு எத்தனை வருஷம் ஆனாலும் அது நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மனோதத்துவ நிபுணர்கள் எல்லாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிறு வணிகர்களுக்கெல்லாம் இது ரொம்ப உபயோகமா இருக்கு அப்படின்னுட்டு ஐயா பேசினாரு. ஆனா சிறு வணிகர்களை முழுக்க முழுக்க அடைச்சி வைக்கிறதுக்கு தான் இது உபயோகப்படுது. இன்னைக்கு ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங்ன்றது ரொம்ப பெரிய ஒரு வர்த்தகமா போயிடுச்சு. இதன் மூலமா சிறு வணிகர்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஒரு சாதாரணமா ஒரு வீட்டுக்கிட்ட இருக்க கடையில போய் வாங்குறதுக்கு யாருமே பிரியப்படுறது இல்லை, எல்லாமே ஆன்லைன். அப்படி இல்லையா மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ், அதுக்கு போறாங்க, வாங்குறாங்க, வந்துடுறாங்க. இதன் மூலமா கண்டிப்பா சிறு வணிகர்களுக்கு எந்த விதமான லாபமும் பெருசா அமையறது இல்லை. இதை பயன்படுத்திக்க தெரிஞ்சவங்களுக்கு சில விஷயங்கள் வேணா இதாகலாம். அப்புறம் சொன்னாங்க சமையல் தெரியலன்னா கூட நம்ம யூடியூபை பார்த்து கத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சமையலை மட்டுமா கத்துக்கிறாங்க? குண்டு வைக்கிறது எப்படின்னு கத்துக்கிறாங்க, துப்பாக்கியை உபயோகப்படுத்துறது எப்படின்னு கத்துக்கிறாங்க. அதையெல்லாம் கத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துல சின்ன பிள்ளைங்க இன்னும் எவ்வளவோ கத்துக்கிறாங்க. அது சொல்றதும் இல்ல வெளியே. ஏன்னா என்ன பிஞ்சில விளையிற மாதிரி சிலதெல்லாம் நிறைய கத்துக்குதுங்க. இலைமறை காய்மறைவா இருக்கிறது உண்மைதான். இலைமறை காய்மறைவுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒரு புலனவனில எல்லாத்தையுமே பிள்ளைங்க தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்காமே இருந்திருக்கோமே தவிர, குழந்தைங்க இதுல இன்னைக்கு அப்டேட்டா இருக்காங்க. அதுல நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது. நம்ம அவங்க கையில ஒண்ணு கொடுத்து அதுல ஃபுல் ரீசார்ஜ் பண்ணி எல்லாத்தையும் நீ பாத்துக்கோன்னு சொல்றோம். ஓகே, நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டா நல்லதுதான். ஆனா நல்ல விஷயங்கள் மட்டுமா அதுல இருக்கு? நம்மளே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நல்ல விஷயம் பார்த்துட்டு இருக்கோம், சைட்ல அப்படியே அப்படி மேல வருது. அது என்ன வருதுன்னு நமக்கு வேணா அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம், வேண்டாம் அப்படின்னு. ஆனா ஒரு சின்ன குழந்தைங்களால அதை என்னமோ வருது, என்னன்னு பாக்கலாம், அம்மா கிட்ட கேட்டா சொல்ல மாட்டா, நம்ம இதுல பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பாக்குறாங்க. பார்த்தா ஏன் இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கும் போறாங்க. இது எல்லாமே ஒரு குற்றங்களுக்கு தான் இதாகி போய் முடியுதே தவிர, எங்க அணி தலைவர் சொன்ன மாதிரி சிறைச்சாலைகளை அதிகம்தான் படுத்தி வச்சிருக்காங்க. ஒரு நூலகம் ஆரம்பிச்சா அங்க சிறைச்சாலை குறையும்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு இத பார்த்து எல்லாமே இதுதான் பண்றாங்க. என்ன சொல்லாங்க, மாதா பிதா குரு கூகுள் தெய்வம் அப்படின்ட்டாங்க.
கூகுளை கொண்டு போய் நம்ம தெய்வத்துக்கோட இடத்துக்கு பக்கத்தால வச்சா எப்படி ஆகுறது சொல்லுங்க? எல்லாத்தையும் அதுல பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதோட நிறுத்தல. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஒரு பிரசவத்தை தானே வீட்டுல பாக்குறேன்னு ஆரம்பிச்சு கூகுள்ல பார்த்து நான் அது மாதிரி பண்ணேன்னு சொல்லி 2 உயிர்களுக்குமே ஆபத்தை விளைவிச்சு ரொம்ப குரூரமான விஷயங்கள் எல்லாம் நடந்தது. நம்ம எல்லாம் படிச்சோம், நியூஸ்லயும் பாக்குறோம். இது எல்லாமே எந்த வகையிலயும் நமக்கு வரமா அமையறதுக்கு வாய்ப்பில்லாத விஷயங்களாவே போய்கிட்டு இருக்குங்கம்மா இது எல்லாமே. அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்ற, நவீன காலகட்டத்துல இது வரமா சாபமான்றதுதான் நம்மளோட கேள்வியே. நவீன காலகட்டத்துல கண்டிப்பா சாபமா மட்டும்தான் இருக்கு. இத பார்த்து இப்ப என்ன பண்றாங்க, ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம்னு சரஸ்வதி அக்கா சொன்ன மாதிரி தேவைக்கு சொந்தக்காரங்க திடீர்னு வந்துட்டாங்கன்னு நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது வேற. ஒரு டாக் ஷோ நடத்துறாங்க டிவில, அந்த பொண்ணு சொல்ற காலையில எந்திரிச்சு டீயா நான் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணுவேன் அப்படிங்கிறா, சுடு தண்ணியா ஆன்லைன்ல ஆர்டர் பண்றேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடிப்பாங்கன்னே தெரியல. இது ஆரம்பம் தான், இதனுடைய முடிவுன்னு பார்த்தா அது எங்க இருக்கும்னு தெரியாது. உணவு சமைக்காத ஒரு வீடு எப்படி இருக்கும்? உணவே மருந்தா வாழ்ந்த ஒரு சமூகம் நம்மளோட சமூகம். ஆனா இன்னைக்கு உணவே சமைக்க மாட்டேன், ஒரு கல்யாணத்துக்கு சொல்லும்போது என் பொண்ணுக்கெல்லாம் சமைக்கவே தெரியாதுங்க, அவ வந்து ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணுவா, உங்க பையனுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு பேசுறாங்க. இது எங்க போய் முடியும்? இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைய இவங்க என்ன ஆரோக்கியமா வளர்த்துவாங்க? அடுத்த சமூகம், அடுத்த சமுதாயம் எப்படி வரும்? அடுத்த தலைமுறையை பத்தின ஒரு பயம் நமக்கு வருது மனசுக்குள்ள. இதெல்லாம் எந்த வகையில வரம்னு எனக்கு தெரியல. இது சாபமா மட்டும்தான் இருக்கவே முடியும். எதிரணி தோழர்களும் தோழிகளும் என்ன நினைச்சு பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. பட் இது சாபம்தான், சாபம்தான், சாபம்தான் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்புமா. அருமையாக எவ்வளவோ தேவையில்லாத விஷயங்களை கூட இதை பார்த்துருக்காங்க. அப்ப இளம் வயதினர் எல்லாம் பாழா போறாங்க அப்படிங்கிற தன்னுடைய ஆதங்கத்தின் திருமதி மகாலட்சுமி அவர்கள் ரொம்ப அருமையாக தன்னுடைய கருத்துக்களை இன்றைய சூழலிலே சமூக வலைதளங்கள் சாபமே என்ற கருத்திலே தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். இப்பொழுது மீண்டும் 2 அணி தலைவர்களுக்கு தங்களுடைய அணி சார்பாக சில கருத்துக்களை இங்கே முன்வைக்க அழைக்கிறோம். முதலாவது யாருப்பா? சாபமே தான் வரணுமா? திருமதி திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களே வாருங்கள். எதிரணியில சொன்னாங்க, அதாவது உலகத்தையே வந்து நம்ம உள்ளங்கையில வந்து வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு. உலகத்தை நீங்க உள்ளங்கை வழியா பாக்குறீங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, உலகமே உங்களை வந்து அந்த திரை வழியா வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றதுதான் அர்த்தம். அது தெரியாம நம்ம அதுல வந்து மூழ்கி போயிடலாம். அது வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே தெரியும் அது வரமா சாபமா. நம்மள வந்து 24 மணி நேரம் ஒருத்தவங்க கண்காணிக்கிறாங்க, அது நமக்கு தெரியல அப்படிங்கும் போது அது வந்து சாபம்தான். அது எப்படி வரமாக அமையும்? அதே மாதிரி சொன்னாங்க, வலைதளம் அப்படின்னாலே அங்க வந்து வலைய வீசிதான் இருக்கு. அதுல இருக்கிற புழுவை பார்த்துட்டு நீங்க வரோம்னு நினைச்சு போறீங்க. அந்த புழுவை போய் பிடிக்கும் போதுதான் தெரியும் நீங்க வலையில மாட்டிக்கிட்டீங்கன்னு. அப்பதான் அது சாபம் அப்படின்றத உணர்வீங்க. அதே மாதிரி வணிகர்களுக்கெல்லாம் வந்து இது லாபம் தரக்கூடியது. நாங்க அவங்க சொன்ன மாதிரி வணிகர்கள் பாதிக்கப்படுறாங்கன்றத விட எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னா, இப்போ ஒரு சின்ன பழக்கடையில இல்ல ஒரு இளநீ கடையில கூட 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கூட பேடிஎம் வைக்கிறாங்க. அப்போ அதுல வாங்கும் போது அதுல நம்ம எல்லாம் காசு கொடுக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா, அது வந்து அவங்களுக்கு கணக்குல வருது. அப்போ ஒரு நாளைக்கு நீ வந்து இவ்வளவு வருமானம் வருதுன்னா நீ வருமான வரி கட்டு அப்படின்றாங்களாம். அதனால வணிகர்கள்லாம் அதை இப்ப தூக்கி போட்டாங்க. அவன் ஒரு நாளைக்கு முன்ன பின்ன விற்பான், அது வந்து இன்னைக்கு வாடி போகும், நாளைக்கு வீணா போகும். அந்த ஒரு நாள் தான் அவனுக்கு வந்து கிடைக்கிற வருமானமே. அதுல வந்து கூட நீ வாங்கிட்டு அதுக்கு வரி கட்டுன்னா லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாதிக்கிறவன் எல்லாம் வரி வச்சுக்கிட்டு இருக்கான். இவன் அண்ணாடங்காட்சிட்ட போய் இதை கொடுத்துட்டு இதனால உனக்கு லாபம் இது இவ்வளவு வருது, அதுக்கு நீ வரி கட்டுன்னா அவன் பொழப்பு என்ன ஆகும்? இப்படியும் அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி பொதுமக்களுக்கு இதை பழக்கப்படுத்திடுறாங்க. பேடிஎம் ஜிபேன்னு சொல்லிட்டு ஒரு 5க்கும் 10க்கும் கூட வந்து இதுல வந்து நம்ம பரிவர்த்தனை பண்றோம். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 10 ரூபாயா கொடுத்தோம்னா அது 10 பேர்ட்ட போனாலும் 10 ரூபாயா தான் இருக்கும். ஆனா நம்ம இதை வந்து வர்த்தகம் வந்து இப்படி வலைதளங்கள் மூலமா பண்ணும் பொழுது அதனுடைய இது குறையுது, மதிப்பு குறையுதுன்றாங்க. அதுவும் இல்லாம நம்ம அதிகமா பயன்படுத்தும் பொழுது அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறாங்க. அப்ப நமக்குதான் அது வந்து நஷ்டம். இந்த மாதிரி விழிப்புணர்வு எல்லாம் இல்லாமதான் நம்ம பயன்படுத்திட்டு நஷ்டப்பட்டுட்டு லாபம் வரம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க எதிரணியில. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நான் வந்து மேலாண் இயக்குனரா இருந்து இத பண்றது வந்து வலைதளத்துல இருந்துட்டு வரமேன்னு சொல்லாம சாவமேன்னு சொல்றாங்க அப்படின்றீங்க.
அதைத்தான் நானும் சொல்றேன். நானும் வந்து 1½ வருடமா 2 வருடங்களாக இருந்து இலக்கியம் சம்பந்தமான செய்திகளை போட்டுட்டு வர்றேன். ஆனா அதுல வந்து பாக்குறதுக்கு யாரும் தயாரா இல்ல. அதை விட்டுட்டு சொன்ன மாதிரி ஆடிட்டு பாடிட்டு இருக்கிறதுக்கு 1000 லைக்ஸ் போடுறதுக்கு அதை வைரல் ஆக்குறதுக்கு தான் மக்கள் தயாரா இருக்காங்க. அப்ப அதெல்லாம் நல்லதா? நம்மளோடத பாத்தீங்கன்னா நம்மளதுல வந்து அவ்வளவு லைக்ஸும் ஆடியன்ஸும் வந்திருந்தாங்கன்னா அப்ப வரோம்னு சொல்லலாம். மக்கள் இவ்வளவு பேர் வந்து நல்ல செய்திகளை வந்து கேக்குறாங்க, நமக்கும் நல்லதை 4 பேருக்கு சொன்ன ஒரு நிம்மதி கிடைக்கும். ஆனா அது வந்து பாக்குறது கிடையாது மக்கள். தேவையில்லாததான் பாக்குறாங்க. சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு நல்லதை பார்க்கணும், கெட்டதை பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. அது நல்லது எது கெட்டது எது அப்படின்னு தெரிய முன்னாடி அவங்க கையில கொடுத்துடுறோம். அப்ப எல்லாமே வரும் பொழுது அதை பார்த்து பார்த்து அதெல்லாம் சரி அப்படின்ற மனப்பான்மை தான் அவங்களுக்கு இருக்கும். சரி எது தப்பதுன்னு தெரியறதுக்கு ஒரு வயசு வரணும். அதுக்கப்புறம் அவங்க பார்த்தாங்கன்னா சரி இது தப்பு, இதை நம்ம செய்யக்கூடாது, இது தப்பு, இதை நம்ம பார்க்க கூடாதுன்ற இது புரிதல் வந்து அவங்களுக்கு வரும். அந்த ஒரு வயதுக்கு முன்னாலேயே அவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால அதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் செஞ்சா என்ன தப்பு, இல்ல இதெல்லாம் செய்யலாம், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு தவறாக ஒரு புரிதல் தான் வந்து அவங்களுக்கு ஏற்படுது. அதே மாதிரி எது ஒண்ணுனாலும் இலவசம் அப்படின்னா நம்ம வந்து வாயை திறக்காம அதை வந்து போய் இது பண்றோம். இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலவசம், நம்ம எதுக்கும் கட்டணம் கட்டுறது கிடையாது. இலவசமாக வந்து புலனம், இலவசமாக வந்து முகநூல். ஆனா எந்த ஒரு பொருள் வந்து உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் தான் விளைபொருளாக இருக்கிறீர்கள். அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய நேரம் அதுல விரயமாகுது. நம்மள வந்து அவங்களுடைய இதை தேவையில்லாம வந்து பார்க்க வைக்கிறாங்க. நம்ம தான் அந்த இடத்துல வந்து விளைபொருளாக இருக்கிறோம். அதை பயன்படுத்தி அதற்கு வந்து பழக்கத்திற்கு நம்ம ஆளாகிறோம். அதே மாதிரி பேரிடர் காலங்கள்ல எல்லாம் வந்து இதுதான் வந்து பயன்படுது அப்படின்றாங்க. பேரிடர் காலங்கள்ல கண்டிப்பாக இந்த வந்து தொழில்நுட்பங்கள் எதுவுமே உதவாது. ஏன்னா புயல் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, எந்த ஒரு டவருமே இருக்காது. உங்களுக்கு எந்த வைஃபையும் சரி, எந்த கைபேசி எதுவுமே எடுக்காது. அப்போ அண்டை வீட்டார் தான் வந்து உதவுவாங்க. நாங்க வந்து புயல் அப்பெல்லாம் பக்கத்து வீட்டு கிணத்துல போய் தான் தண்ணி எடுத்து நாங்க பயன்படுறோம். அப்ப எந்த பிளிங்கிட்டோ எந்த ஜொமேட்டோவோ எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்காது. மனிதம் மட்டுமே உங்களுக்கு வந்து பயன்படும். அம்மா சொன்னாங்க தேஜஸ் வண்டி நின்னுச்சுன்னா தொழில்நுட்பத்தை வந்து மாத்த முடியாது, அவன் ஆட்டோமேட்டிக்கா பண்ணி வச்சிருப்பான். இந்த நொடியில வந்து கதவு மூடுச்சுன்னா தொழில்நுட்பம் திறக்காது. மனிதன் தான் வந்து அதை வந்து இயக்கி திறக்க வைக்கணும். அங்க வந்து உங்களுக்கு கை கொடுத்தது தொழில்நுட்பம் இல்ல, மனிதன் தான் அங்க வந்து கை கொடுத்திருக்கு. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து வலைதளங்கள் வந்து சாபமா தான் அமைஞ்சுது. அதை வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து உதகுழி வந்து வெளியில இருந்து பார்க்கும் போது அழகா இருக்கும், காலை வைக்கும் போது லேசா வழுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை உள்ள இழுத்து மொத்தமா மூழ்கடிச்சிரும். அந்த மாதிரிதான் இந்த வலைதளங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி டிக்டாக்க பத்தி சொன்னாங்க. அது வந்து வரமாக இருந்தா அதையே இப்ப தடை பண்ணணும். அதனால பலர் வந்து கெட்டு போறாங்க. அதுல வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது. அதுல எல்லாம் வந்து ஆபாச நடனம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிதான் அதை தடை செஞ்சாங்க. அதே மாதிரி நிறைய விளையாட்டுகள் பப்ஜி இதெல்லாம் வந்து தடை செஞ்சாங்க. ஏன்னா அது வந்து குழந்தைகளுக்கு வந்து ஊறு விளைவிக்க கூடியது அப்படின்னு. அந்த மாதிரி ப்ளூ வேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு, அதையும் தடை செஞ்சாங்க. அதெல்லாம் வந்து குழந்தைகளை தற்கொலைக்கு தூண்டுது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி பார்த்தா ஒவ்வொன்றுமே வந்து நம்ம தடை செய்ய வேண்டியதுதான். ஆனா அதை வந்து மக்கள் வந்து புழக்கத்துல விட்டு பயன்பாட்டுக்கு இருக்கிறதுனால அதை வந்து நம்மளும் வந்து அதுக்கு பழகிட்டோம். அதனால அதை வந்து தடை செய்ய முடியல. அதனால நடுவர் அவர்களே, இறுதியாக எங்களுடைய கருத்து என்னன்னா, வலைதளங்கள் எல்லாம் உயிர் கொல்லியாகவும் உடல்நல கொல்லியாகவும் உறவு கொல்லியாகவும் பண்பாட்டு கொல்லியாகவும் இருக்கிறது. அதனால் இது சாபமே சாபமே சாபமே. அருமை அருமை அருமை. ஒரு சீற்றமாக இங்கே அது ஒரு சாபம் அப்படின்னு சொல்லிட்டு சீறி பாஞ்சு நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. இது ஒரு புதைகுழி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு கருத்து சிவகாமி சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. எந்த இலவசத்தை நீங்கள் கை நீட்டி பெறுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் விலை போகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து. இது நாம இந்த சமூக வலைதளத்துக்கு மாத்திரம் எடுத்துக்க கூடாது, எல்லாத்துக்குமே எடுத்துக்க. ஒரு இலவசத்தை நாம் எதிர்பார்க்கிறோம் என்றால் நம்மை நாம் விற்கிறோம், அந்த இடத்துல நாம் விலை போகிறோம் அப்படிங்கிற ஒரு அழகான கருத்தை இங்க முன் வச்சாங்க. நிறைய விளையாட்டுகளை வந்து ஏன் தடுத்தாங்க, ஏன் தடை போட்டாங்க, ப்ளூ வேல் போன்றதெல்லாம், இன்னும் கூட இந்த வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கக்கூடிய அந்த இதையெல்லாம் ஏன் அரசாங்கம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்குது அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் வச்சாங்க. ரொம்ப அருமை அம்மா, ரொம்ப அருமை சிவகாமி அவர்கள். அவர்களை தொடர்ந்து அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதாகவும் தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக இங்கே பதிய வைக்கவும் திரும்பவும் வருகிறார் கவிஞர் தேன்மொழி அவர்கள். வரமே என்ற தலைப்பிலே இன்றைய சூழலில் சமூக வலைதளங்கள் எப்படி இருந்தாலும் அவை வரம்தான் என்று ஆணித்தரமாக இந்த பட்டிமன்றத்திலே நிறைவாக பேச வருகிறார்கள். வாருங்கள் அம்மா. ஆமா, அந்த அணி தலைவி சொன்னாங்க வேண்டாத செயல்கள் அத
வேண்டாத சொல்லுங்க. செயல்கள்லாம் வருது. என்னம்மா? பேசுங்கம்மா. வேண்டாத செயல்கள்லாம் வருது, அது அரசாங்கமே தடுக்குதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப அந்த செயல்களை ஆராய்ஞ்சு அரசாங்கம் தடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அது அவங்களே வந்துருச்சு. 2வது இன்னும் என்ன சொன்னாங்கன்னா, மனிதன் தான் தொழில்நுட்பத்தை இயக்குறான். ஏன்னா அந்த கதவை வந்து திறக்கிறதுக்கு மனிதன் மட்டும்தான். அன்னைக்கு வந்து அந்த டவர் இல்லை, எந்த வேலையும் பண்ண. நாங்களும் என்ன சொல்றோம்னா, மனிதனுடைய வேலையை தொழில்நுட்பம் எளிதாக்குது அப்படின்னு சொல்றோம். அப்புறம் இந்த கத்தியை பத்தி 3 பேருமே சொன்னாங்க. எதிரணியில 3 பேரும் கத்தியை பத்தி சொன்னாங்க. 1 வயசு குழந்தைகிட்ட கத்தியை கொடுக்காம இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல கிளாஸ் நடக்குது. 1 வயசுக்கு நடக்கல, 3-4 வயசுக்கே நடந்துகிட்டு இருக்குது. அப்ப அவங்களும் அந்த அலைபேசியை பயன்படுத்தக்கூடிய நிலையில இருக்காங்க. அப்ப பெற்றோர்கள் தான் வளர்க்கணும். எப்படின்னா, கண் பார்க்கும், காது கேட்கும், வாய் பேசும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்தா அந்த புள்ள ஒரு துப்பாக்கி சுடும், கத்தி குத்தும் அப்படின்னா குத்துவான். அவங்கிட்ட நம்ம அறத்தோடு தான் வளர்க்கணும். கண் நல்லதை பற்றி நல்லதை மட்டுமே பார்க்க வேண்டும், உன் செவி நல்லதை மட்டுமே கேட்க வேண்டும், உன் திருவாய் நல்லவற்றையே பேச வேண்டும் என்று சொல்லி வளர்த்தால் அவன் ஒரு நாள் அந்த கத்தி தீயவற்றை மட்டும் விட்டும் துப்பாக்கி நம் எல்லையை காக்கும் என்ற மன வளர்த்திற்கு வருவான். அதே மாதிரி அவ எதிரணியில இருக்க கௌரி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள்ல போனா சமையலறையே இருக்காது வீட்டுல அப்படின்னாங்க. அப்புறம் அவங்களே சொன்னாங்க, அன்னம் போல எண்ணம், எண்ணம் போல வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு. அததான் நாங்களும் சொல்றோம். அதாவது அந்த வாங்குறது வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாத நேரத்துல அந்த யூடியூப்ல போய் நம்ம தேடி கண்டுபிடிச்சு சமைக்கிறது தவறே இல்லை. ஏன்னா நம்ம தான் தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு வந்து பதின் பருவ பிள்ளைகளுக்கு வந்து பணி நிமித்தமா போயிருக்கும் போது அவங்க சமையல் வந்து தெரியாம இருக்கும் போது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பா இருக்கு அப்படின்னு தான் நாங்க சொல்ல வந்தோம். அப்புறம் சொன்னாங்க, குற்றங்கள் எல்லாம் பெருகிருது அப்படிங்கிற. குற்றங்கள் பெருகின குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சிசிடிவி கேமரா அங்கங்க வச்சிருக்காங்க. அதனால குற்றவாளிக்கு ஒரு அச்சம் இருக்கும்ல. அதாவது என்னதான் குற்றவாளி ஒரு பக்கம் பெருகிக்கிட்டுதான் இருப்பான். நம்ம எவ்வளவுதான் சட்டம் போட்டாலும், அதாவது சட்டம் போட்டு செய்யற கூட்டம், திட்டம் போட்டு செய்யற கூட்டம் செய்து கொண்டே இருக்கும், அதை சட்டம் போட்டு கூட்டம் திருத்திக் கொண்டே இருக்கும் அப்படிங்கிற. நம்ம வந்து அந்த சட்டத்தை கொண்டு வர்றதுனாலதான் ஒரு ஐயம் இருக்குது. அதாவது ஒரு குழந்தை நடக்கும் போது கீழே விழுந்துருங்கிறதுக்காக அந்த குழந்தைய நடக்காமே விடாம வச்சுக்க மாட்டாங்க எந்த தாயும். கீழே விழுந்து எந்திரிச்சு நீ நட அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமூக வலைதளங்கள் பெண்கள், எத்தனையோ பெண்கள் குடத்திலிட்ட விளக்காக இருந்தாங்க. நடுவர் அவர்களே, குடத்திலிட்ட விளக்காக அவருடைய திறமைகள் வந்து ஒடுக்கப்பட்டு அவருடைய திறமைகள் மறைக்கப்பட்டு இருந்தது. அந்த மறைக்கப்பட்ட திறமைகள் இங்கு வெளியே வந்ததுக்கு இந்த சமூக வலைதளங்கள் தான் காரணம். ஏன்னா கோலம் போடுவாங்க, நிறைய வந்து இந்த கைவினை பொருட்கள் செய்வாங்க. அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து இந்த பிளவுஸ், இன்னைக்கு வந்து ஆள் பாதி ஆடி பாதி, இந்த அவங்க பெண்கள் போடுற ஜாக்கெட்டுக்கு இந்த ஆரி ஒர்க் பண்றது, இவங்க எல்லாம் வந்து இந்த ஆன்லைன் மூலம் நிறைய கத்துக்கிட்டு தெரியாதவங்க கத்துக்கிறாங்க, தெரிஞ்சவங்க அதை வியாபாரம் ஆகுது. அது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு நல்லது வருது. அப்புறம் 2வது, பெண்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு வலைதளத்துல ஒன்று கூடி தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருவம்பாவை இப்படி எல்லாம் படிக்கிறாங்க. அப்ப வீட்டுல இருந்தபடியே அவங்க பொழுது நல்ல பொழுதா போய்கிட்டு இருக்கு. அப்ப நல்லவற்றுக்கும் இதை நிறைய பேர் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அப்புறம் கௌரி சொன்னாங்க, இன்னைக்கு வந்து ட்விட்டரை கண்டுபிடிச்சவங்களும் அந்த முகநூலை இது பண்ணவங்களும் ரொம்ப குறைவா தான் பயன்படுத்துறாங்க அப்படின்ட்டு. அது அவங்களுக்கு தெரியுது, அதை அளவாகவும் பயன்படுத்தணும், அளவுக்கு மேல்னா அமிர்தமும் நஞ்சுன்னு. அதை நம்மளும் அதை அளவா பயன்படுத்தும் போது எல்லாமே வந்து அளவோடு இருக்கும் போது அது நம்ம உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி ஆரோக்கியமா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா சர்க்கரை இருந்தா எறும்பு வரும் அப்படின்னாங்க. நிச்சயமா வரும். ஏன் நம்ம எறும்பு வைக்கிற இடத்துல சர்க்கரையை போய் வைக்கிறோம்? எறும்பு வர்ற இடத்துல அந்த எறும்பு வராம நம்ம அது மருந்து போட்டு சொல்லலாம், இல்லைன்னா வேற ஏதாவது போட்டு பாதுகாப்பு பண்றோம்ல. எறும்பு வர்ற இடத்துல சர்க்கரையை வைக்கிறது உங்க தப்பு, நீங்க அதை வைக்க கூடாது. அதாவது கடல்ல கப்பல் போனா உல்லாசம், கப்பல்ல கடல் போனா கைலாசம். நம்ம தான் அதை வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் பாத்தீங்கன்னா அன்னைக்கே சொல்லி வச்சாரு, தேடி நீ வந்தது எது? கூகுள் தேடல். நாடி நீ தந்தது எது? ஆன்லைன் ஷாப்பிங். வாசலில் நின்றது டோர் டெலிவரி. வாழவா கல்யாண மாலை. அன்னைக்கே பாடிட்டாரு போகுது அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் இந்த பாடலை முன்னேற்பாட அன்னைக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இந்த வலைதளங்கள் வந்து, அதாவது இந்த வலைதளங்களுடைய பெருமையை நம்ம எப்படி சொல்லணும்னா, கடல் தண்ணியை பூரா மையாக்கி, காட்டு மரங்களை எல்லாம் பேனாவாக்கி, ஆகாயத்தை காகிதமாக்கி எழுதினாலும் அதனுடைய பெருமையை எழுதவே முடியாது நடுவர் அவர்களே. அந்த அளவுக்கு
இன்னைக்கு வலைதளங்கள் உயர்ந்துகிட்டு போகுது. அப்புறம் கடைசியா ஒருத்தங்க சொன்னாங்க, மகாலட்சுமி சொன்னாங்க, வேண்டாத காட்சிகள் வந்து மனசுல வந்து பிள்ளைங்களுக்கு அவங்க அது மட்டுமா கரெக்ட், நம்மளுதான் ஒரு பார்த்துக்கிட்டு வர்றோம், வரும்போது வரும் எல்லாமே. ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துக்கு எந்த இடம் எந்த வழியில போனா அந்த இடத்துக்கு போவோமோ அந்த வழியில தான் போவோம். தவறான வழியில போனா நம்ம போய் சேர்ற இடத்தை அடையவே முடியாது. அப்ப கல்வி வந்து நிறைய இடத்துக்கு நீங்க போறீங்க, அது மனசுல வரும்போது நம்ம என்ன சொல்லணும், மனசுல இருந்து அழிக்கணும். குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும், தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அலைபேசியை அவங்க அதிக நேரம் பாக்குறத பெற்றோர்கள் தவிர்க்கணும். அப்படின்னா அவங்க மனசுல வந்து அது நிக்காது. அது என்ன பண்றாங்க, இவங்க நேரம் இல்லை அப்படின்னு பெற்றோர்கள் செய்யற தவிர வலைதளத்து மேல அநியாயமா தூக்கி போடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய தவற வலைதளத்து மேல தூக்கி போடுறது ஒரு பொழுதும் சரியில்லை. நடுவர் அவர்களே, உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, அப்படிதான் நம்ம இருந்தோம் ஒரு காலத்துல. இப்ப வந்து கால சூழ்நிலையில நமக்கு கிடைக்கிற தானியங்கள் கூட அந்த வீரியம் இல்லாம தான் இருக்குது. அதனாலதான் நம்மளே சமைச்சு சாப்பிடுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம அதை எந்த முறையில எப்படி சமைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த வலைதளங்களும் ஒரு ஆக்கப்பூர்வமா இருக்கு. இவ்வளவு நிறைவு சிறப்புமா. மைக் எடுத்துடுங்க, மைக் எடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க. தேன்மொழி அம்மா ஒலி வாங்கிய சரி பண்ணிட்டு நன்றி சொல்லிக்குங்க. ஒலி வாங்கி எடுங்க, மைக் ஆஃப் ஆயிருக்கு. ஓ சாரி. வலைதளங்கள் ஆனால் நமக்கு எந்த ஒரு நிலையிலும் வரமே என்று கூறி எங்களுடைய வரம் என்ற நல்ல தீர்ப்பை நடுவர் அளிக்கும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடுவரை வந்து இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வலியுறுத்தினா, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்ற ஒரு வள்ளுவனுடைய வார்த்தையை தான் நான் பின்பற்றுவேன். அம்மா சிறப்பு. சமூக வலைதளங்களினுடைய எண்ணிக்கை பெருகிக்கிட்டே இருக்கு. எப்படி மக்கள் தொகை பெருக்கம் இருக்கிறதோ அது போல சமூக வலைதளங்களினுடைய பயன்பாடும் பெருகிக்கிட்டே இருக்கு. இதுல இன்றைய சூழலில் சமூக வலைதளங்கள் வரமா அப்படிங்கிற அணியிலிருந்து பேசியவர்களும் ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அதை எதிர்கொண்டவர்கள் அதைவிட சீற்றம் கொண்டு நிறைய கருத்துக்களை இங்க முன்வச்சு. அப்ப 2 பேருடைய இந்த அணியிலிருந்தும் வந்து பேசிய இந்த இல்ல பெண்மணிகளினுடைய கவிஞர்களுடைய பேச்சாளர்களுடைய கருத்துக்களை மட்டுமே என்னுடைய மனசுல நான் பதிச்சுக்கிட்டு என்னுடைய தீர்ப்புக்குள்ளவர். பொதுவாக இது சாபம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய போலித்தனம் இதுல இருக்கு. எல்லாமே நிஜம்தானா அப்படின்னு பார்க்க முடியும். நிறைய டூப்ளிகேட் எல்லாம் கூட இதுல போடுறாங்க. அங்க வந்து வீட்டுல சமைச்சே இருக்க மாட்டாங்க, அவங்க சமைக்கவும் மாட்டாங்க, ஆனா சமைச்ச மாதிரி இங்க கொண்டு வந்து படங்கள் போடுவதற்கோ, மற்றபடி ரொம்ப எல்லாருமே ஒரு அறிஞர்களாக ஒரு அறிவுரை சொல்லக்கூடியவங்களாகவே இதுல நிறைய நாம பல பேரை பார்க்கணும். அதனால ஒரு போலித்தனம் இதுல அதிகமாக இருக்கு. அது மாதிரி தனி மனிதனுடைய தாக்குதல்கள், இதை நாம பார்க்கும் பொழுது நிறைய தனி மனிதனுடைய தாக்குதல், ஒருத்தரை பற்றி கேட்கிறது, அவரை வந்து தவறாக பரப்புறது, அவங்க செய்திகளை பற்றி பரப்புறது, அதையெல்லாம் தான் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சொன்னது மாதிரி நல்லதுக்கு ஒரு லைக் கிடைக்குதோ இல்லையோ, நேற்று வந்து இவங்க சசிகலா அம்மா பேசியிருக்காங்க, அவங்க பக்கத்துல ஒரு பெண்மணி வந்து நின்று அதை வந்து ஆமான்னு ஆமோதிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய போட்டோ மறுபடியும் எடுத்து தொட்டு பார்த்தா 480K வரலும் போயிருக்கு ஒரே நாள். அப்ப அந்த அளவு மக்கள் வந்து எதை பார்க்கணும்னு விரும்புறாங்க பாருங்க. இப்ப அந்த மாதிரி எல்லாம் தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு பாக்குறோம். இதனால ஒரு கலாச்சார சீர்கேடும் இருக்கு. கலாச்சார சீர்கேடு இப்ப இந்த காலகட்டங்கள்ல இருந்தாலும் அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, அதே மாதிரி நாமளும் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் போக்கு. பொய்த்தனமான நிறைய இது வந்து பொய்த்தனம் தான். எல்லாமே உண்மையா இருக்கா அப்படின்னு சொல்லுவதற்கு கூட இதுல அதிகமாக இல்லை. 2வது நம்மளை அடிமையாக்கிடுது, ஒரு போதை மாதிரி பண்ணிருது. கையில வந்து செல் இல்லாம அதை வந்து சொரியாம தடவாம இருக்கவே முடியாது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி
அதை பார்க்கலன்னா அப்படியே கைகள் நடுங்குற மாதிரி எல்லாம் சில குழந்தைகளை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு அடிமைத்தனத்தையும் இது நமக்கு ஏற்படுத்தி தருது. அது மாதிரி நம்முடைய தகவல்கள் விற்கப்படுகின்றன. இப்ப நம்மளை பற்றிய செய்திகள், நாம எங்க இருக்கோம், நம்ம என்ன பேசுறோங்கிறதோ நம்முடைய எதையோ ஒண்ணு பதிவிட்டுட்டா போறோம், மத்தவங்க அதை எடுத்து எல்லாருக்குமே உலகத்துக்கே பரப்புறாங்க. அப்ப நம்முடைய தகவல்கள் முழுவதுமே உலகம் முழுவதும் விற்கப்படுகிறது. அப்புறம் நிறைய நேரம் நாம் இதை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய உடம்பும் பாழாப்போம். அது இன்றைய காலகட்டங்கள்ல இது பணிதான். இந்த தொழில்நுட்பத்துல பயன்படுத்துறதோ, இது வேலை பார்க்கறதோ ரொம்ப அவசியமான ஒண்ணா இருக்கும் பொழுது அதுலயே உட்காந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய இந்த இளம் வயது பெண்மணிகளுடைய கர்ப்பப்பை கூட நிறைய பேருக்கு தொந்தரவு. ஆண் குழந்தைகள் இல்லாத ஒரு மலட்டுத்தன்மையை, இதெல்லாம் கூட இந்த கணினியினால நமக்கு நிறைய தொந்தரவு. அது மாதிரி ஜிபே, இந்த போன்பே இப்படி எல்லாம் நாம செலவு பண்றோம் அப்படின்னும் பொழுது ஜிஎஸ்டி மட்டும் இல்ல, வரிகள் மட்டும் இல்ல நம்ம மேல திணிக்கப்படுறது வீணான செலவுகள். இப்ப கையில நம்ம காசு கொண்டு போயிருந்தோம், ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு இந்த பொருள் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கூட நாம வாங்குவோம். சில நேரம் கையில காசு இல்லைன்னா எது முதன்மை வாங்கணும், எது பின்னால வாங்கலாம், இது வேண்டான்னு ஒதுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு திட்டமிடுவது கூட நம்மளால முடியும். ஆனா இந்த மாதிரி செல்லுல பணத்தை போட்டு வச்சுட்டு ஏடிஎம் கார்டு கிழிக்கும் போதே அப்படிதான், இந்த கார்டு கிழிக்கும் போதே அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப அதை விட மோசமா போயிருச்சு. எங்க போனாலும் ஒரு செல்லு இருந்தா போறோம், அதுக்குள்ள இருந்து நம்ம எதை வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் நிறைய ஒரு சாபமாகத்தான் நமக்கு இந்த வலைதளங்கள் இருக்கு. அப்ப இதுல வரணம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தை சேர்க்கக்கூடிய ஒரு களமா இது. சாதாரணமா இந்த ஜல்லிக்கட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நீங்க எடுத்து பாருங்க. அப்ப ஒரு பொறிதான், அந்த ஒரு பொறி உடனே எல்லாருக்கும் பரவி அங்கே திரண்டு அந்த இடத்தை தடுக்கக்கூடிய ஒரு திரளாக அந்த இடத்துல நமக்கு இருக்கு. இப்ப அது ஒரு ஒரு வரமாக கூட, ஒரு நன்மையாக கூட நாம் எடுத்துக்கலாம். அது மாதிரி சில நேரங்கள்ல, ஆபத்து காலங்கள்ல, பெருவெள்ளம் காலங்கள்ல, எல்லா நேரங்களிலுமே நமக்கு அந்த மின்சுமை போயிடாது. முதல்ல எப்படியோ ஒருத்தருக்கு ஒரு தகவல் போய் சேர்ந்துரும். இப்ப வைகுண்டம் பகுதியா ஏதோ அந்த பகுதியில எல்லாம் கூட சில நேரம் அந்த தொடர்வண்டி நின்று போகும்போது 4 பேருக்கு அவங்க வெளியே சொல்லிட்டாங்க. அப்ப சொல்லும் பொழுது மக்களுக்கு அடுத்த தொடர்பு கிடைக்கலையே, முதல்ல கிடைச்சதே தொடர்பு, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் அங்க உதவி செய்வதற்கு அது ரொம்ப பயனா. மாதிரி குற்றங்கள் செய்யக்கூடியவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஜிபிஎஸ் ஏதோ ஒண்ணு போடுறாங்க பாருங்க, அவங்க எங்க இருக்காங்க, அவங்களை எப்படி, எந்த இடத்துல அவங்க நிக்கிறாங்க, அவங்களை எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு பாக்குறதுக்கெல்லாம் இந்த மாதிரியான நிறைய. இன்னொன்னு, நாம கண்ணுக்கு தெரிஞ்சது இந்த தொலைக்காட்சிகளும் ஊடகங்களாக இருக்கக்கூடிய செய்தித்தாள். அது சில நிகழ்ச்சிகளையோ சில செய்திகளையோ நமக்கு பரப்புது. ஆனா அதுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த எண்ணங்கள் எல்லாம் சரியா தவறா அப்படின்னு நம்மள தீர்மானிக்கிறதுக்காக கூட நிறைய வலைதளங்கள் நிறைய பதிவுகள் போடுது. ஒண்ணு சரிங்குது, ஒண்ணு தவறுங்குது. அப்ப நாம இந்த வலைதளங்கள்ல, இந்த பேஸ்புக்ல, இந்த யூடியூப்ல அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்குள்ளேயும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு திறன் நமக்கு கிடைக்குது. அதை விட சில நேரடி தகவல்கள் நமக்கு அப்படியே அந்த இடத்துல எப்படி நாம நிச்சயமா இப்ப இந்த விளையாட்டுகள் எல்லாம் பாருங்க, கிரவுண்ட்ல எங்கேயோ போய் மேல கோடியில போய் நின்னு பார்த்தா நடுவுல யாரு ஆடுறாங்க, அப்ப அது பால் போகுதா விழுதா அது ஜெயிக்குதா அப்படின்னு தெரியறதுக்கு பதிலா நம்மள அப்படியே கேமரா பக்கத்துல கொண்டு போய் நிறுத்திடுது. அவங்க முகத்துக்கு பக்கத்துல, அவங்க செயலுக்கு பக்கத்துல கொண்டு போய் நிறுத்தும் பொழுது இந்த மாதிரியான ஊடகங்கள், இந்த வலைதளங்கள் எல்லாம் நமக்கு அதை நேரடியா பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை நமக்கு கொண்டு வருது. எப்படியோ சிலது படிச்சிருப்போம், எரிமலைன்னா இப்படி வெடிக்கும்னு படிச்சிருப்போம். ஆனா எரிமலை வெடிக்கக்கூடியதுக்கு பக்கத்திலே போய் நிக்கிற மாதிரி சில காட்சிகளை எல்லாம் கொண்டு வரும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கு. அதை விட பெண்களினுடைய திறன் அதிகமாக வெளிப்பட்டு, பெண்கள் தங்களுடைய திறமைகளை எல்லாம் சில பேர் இதுல பதிவிடுறாங்க. அப்ப அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரம் வெறும் சமையல் கட்டிலையும் வீட்லயும் படுக்கறையிலையும் இதுலயே உழட்டிட்டு இருந்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு வெளி உலகத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு காரணமும் நிறைய அவங்களுடைய திறன்களை வெளிக்காட்ட காரணிகளாகவும் இது நமக்கு கொஞ்சம் உதவி செய்து. அதோட எழுத்தாளர்கள் நிறைய பெருகி இருக்காங்க, கவிஞர்கள் நிறைய பெருகி இருக்காங்க, எழுத்தாளர்கள் நிறைய பெருகி இருக்காங்க. தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக சொல்லக்கூடிய ஒரு தைரியம் இதன் மூலமா.
அப்ப இது ஒரு வரம் தான். ஆனா சாபம் போது நிச்சயமாக சாபம். ஏன்னா குழந்தைகளுடைய கலாச்சார சீரழிவு, குழந்தைகளை குற்றங்கள் செய்யக்கூடிய சீரழிவு, மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய சீரழிவு, அப்ப பண்பாடு மாறி போகக்கூடிய சீரழிவு. அவங்க சொன்ன மாதிரி சாதாரணமான விஷயம் இல்ல. ஒரு சமையல் கட்டு இல்லாம போனா அந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வேறொரு தன்மையாவே நாம பாக்குறதா இருக்கும். சாப்பாடு இல்ல அப்படின்னு சொன்னா வாங்கி சாப்பிடுறது இல்ல, அவன் என்ன சொல்றானோ அதை தான் நாம சாப்பிட முடியும். நாம சாப்பிடக்கூடியது கிடையாது. நமக்கு இது பிடிக்கல அப்படின்னு ஒதுக்க முடியாது. இன்னைக்கு இதுதான் இருக்கு, இதுதான் சாப்பிடணும்னா அவன் சொல்லக்கூடிய தீர்மானத்துக்கு நாம் வரக்கூடிய ஒரு நிலைக்கு பின்னால் அது தள்ளப்பட்டுரும். அவன் எதை கொடுத்தாலும் சாப்பிடணுங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் இதனுடைய சாபத்தன்மையில நமக்கு நிறைய வருது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப வரங்களும் இருக்கிறது, சாபங்களும் இருக்கு. ஆனா இந்த அலைபேசியில நிறைய இடங்கள்ல நாம பார்க்கிறோம், குழந்தைகள் பார்க்கிறார்கள், அதனால குழந்தைகள் கெட்டு போகிறார்கள்ங்கிற ஒரு கருத்தை தான் நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம். அதுல நிறைய ஆப் வந்திருக்கு. இப்ப சில நேரங்கள்ல விளம்பரங்கள் தொடர்ந்து நாம பார்க்கும் பொழுது கூட நமக்கு தேவையில்லாத விளம்பரங்கள் எல்லாம் வருது. எப்படி அழிக்கணும்னு தெரியாம கூட சில நேரங்கள்ல நாம என்ன போட்டாலும் அது போறதில்லை. ஆனா எல்லாத்துலயுமே ஏதோ ஒண்ணு தவறுதலா நம்ம அழிச்சிடுறோம், அது தொட்டுடுறோம் இந்த ஸ்மார்ட் போன்ல. அதனால அப்படி வருது. அப்ப ஹோம் அப்படிங்கிறதையும் நாம அழிச்சிட்டோம். இன்னொன்னு பேரண்ட் அப்படிங்கிற ஒரு அந்த இது ஒண்ணு இருக்கு. அதுல அந்த செட்டிங்ஸ் போட்டோம்னா குழந்தைகளாக உங்களுக்கு என்ன வயது அப்படின்னு அது கண்டுபிடிச்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்படிப்பட்ட விளம்பரங்களை எல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த கூகுள் இணையதளம். அப்ப தனிப்பட்ட மனிதனுடைய சுதந்திரத்தையும் அவனுடைய திறனையும் அவனுடைய பயன்பாட்டையும் வெளிக்கொண்டு வர மாதிரி வேண்டான்னு தடுக்கிறதுக்கும் இதுல ஆப் இருக்கு. அந்த ஆப்பை நம்ம தெரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். அப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம தடுத்தோம்னா பல்வேறு இது நமக்கு இதுல தடைப்பட்டு போயிடும். எது ஒண்ணுமே அறிவியல் கண்டுபிடிப்பு முதலாக வரும் பொழுது நாம் என்ன செய்வோம், அது தவறானது அப்படிங்கிற கண்ணோட்டத்துலதான் பார்ப்போம். இப்ப உதாரணமாக மின்சாரம். இப்ப மின்சாரம் இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? ஆனா மின்சாரம் எல்லா பக்கமும் போயிட்டே தான் இருக்கு. அப்ப அதை கையில தொட்டா என்ன ஆகும்? யார் தொட்டாலும் செத்துதான் போயிடும். அவன் பெரிய தலைவராக இருக்கட்டும், இல்லாதவனாக இருக்கட்டும், இருக்கிறவனாக. அப்ப அந்த கம்பிகளை நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இதை கொடுத்து வீட்டுக்குள்ளேயோ மற்ற இடங்கள்லயோ நாம சேஃபா வச்சிருக்கோம். அது மாதிரி இந்த வலைதளங்கள் ஒரு மின்சாரத்தை போல எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப அதை தடுத்து நிறுத்துவதற்குண்டான ஒரு அமைப்பும் நம்ம கையில இருக்கு. அப்ப நாம அதை சரியா பயன்படுத்தும் பொழுது இப்படி தேவையில்லாததெல்லாம் நமக்கு வராது. இததான் அவர்கள் திரைப்பட பாடல் மாதிரி ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, அப்ப எனக்கு நினைவு வந்தது. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. எல்லாமே வெளிப்படையா இருக்கு. அங்க அது இருக்கு, இது இருக்கு. எல்லா இடத்துலயும் சாராயம் விற்காம இருக்காங்களா, போதைப் பொருள் விற்காம இருக்காங்களா, சிகரெட் விற்காம இருக்காங்களா, மின்சாரம் பாயாம இருக்குதா? எல்லாமே இருக்கு. ஆனா நமக்கு வேண்டான்னு நாம் அதை கட்டுப்படுத்தி அதனால் பெறக்கூடிய பயன்கள் அதிகமாக இருக்கிறதுனால சாபங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த சாபங்களை கட்டுப்படுத்தவும் அழிக்கவும் இருக்கக்கூடிய சாட்டை நம்ம கிட்ட இருக்கு. அதனால அந்த சாட்டையை நாம சரியா பயன்படுத்தினோம்னா அது நமக்கு ஒரு வரமாக அமையும். எனவே இன்றைய சூழலில் சமூக வலைதளங்கள் வரம்தான் என்று இவர்கள் பேசிய கருத்திலிருந்து என்னுடைய தன்மையையும் இதிலே உங்களுக்கு தலைமையாக இருந்து அதற்குண்டான ஒரு தீர்ப்பை வழங்குகிறேன். வரம்தான், ஆனால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய சாட்டை நம்மிடம் இருக்கிறது. எனவே இன்றைய சூழலில் சமூக வலைதளங்கள் வரம்தான் என்று கூறி தீர்ப்பளிக்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி அம்மா. இதிலே கலந்து கொண்ட அனைத்து பேச்சாளர்களுக்கும், கவிதாயினிகளுக்கும், சகோதரிகளுக்கும், அன்பு நிறைந்த இந்த சகோதரிகள் அத்துணை பேருக்கும் என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.